டெய்லி ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீல்ஸ் வந்து அது காமிக்கிற கண்டென்ட்ட மட்டும் தான் நீங்க பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா, நீங்க போய் இப்போ Instagram பார்ப்பீங்களா? இல்ல. எனக்கு புடிச்சத பார்க்கறதுக்காகவும் நான் உள்ள போவேன். அது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ, அத அவங்களுக்கு பெர்சனலைஸ்டா அவங்களோட எதிர்பார்ப்புகள வந்து ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு சில நேரங்கள்ல அவங்க எதிர்பார்க்காத அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் குடுக்கறதா நான் கஸ்டமர் ஃபோக்கஸ்னு சொல்றேன். கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன், ஒரு செகண்ட் ஹோம் ஃபீல் கொடுக்கணும். வேற யாரோ ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காம, ஒரு பிரதரா இல்ல ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு அக்காவோ இருந்தா எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி கேஷுவலா அவங்களோட தேவைகளை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராப்ளம்க்கு நீங்க சொல்யூஷனா உங்க ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும். நீங்க சேல்ஸ் அப்படின்னு பேசணும்னா அது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் தான் நடக்குது, ஒரு பீப்புள் டு பீப்புள் தான் நடக்குது. உங்களை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களோட தேவைகள் அது எனக்கு சரியா கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஒரு நிறுவனத்தோட ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாருன்னா அவங்களோட எம்ப்ளாயிஸ். அவங்களை சாட்டிஸ்ஃபைடா வச்சுக்க வேண்டியது அந்த ஓனரோட கடமை. அவங்களோட தேவைகளையும் அவங்களோட குடும்ப சூழலையும் வந்து அரவணைச்சு எடுத்துட்டு போக வேண்டியது ஒரு நிறுவனத்தோட கடமை. அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிட்டா வர்ற கஸ்டமரை அவங்க ஹாப்பியா வச்சுக்க போறாங்க. பிசினஸ் மட்டும் வந்தா போதும், நான் எம்ப்ளாயி எதுவுமே கவனிக்க மாட்டேன், அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்தா என்னன்னு இருக்க முடியாது. இன்னைக்கு நான் என்ன மைண்ட்ல வச்சுக்குவேன்னா, இந்த ஒரு 15 டாஸ்க் இருக்குன்னா இந்த 15 டாஸ்க்கை இன்னைக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுவேன். அதை ஒரு ஹேபிட்டா வந்து மாற்றி அந்த கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ணுவேன். அப்போ என்னன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே ஆக்ஷன் வந்துடுது. எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். அதை நம்ம எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட growth இருக்க போகுது. போய் தேவையில்லாம ரீல்ஸ் பார்க்கறதுலையோ ஒரு அன்வான்ட் கண்டென்ட் பார்க்கறதுலையோ பொழுதுபோக்குறதை விட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்தை போரிங் டாஸ்க் தான், பிசினஸ்க்காக செலவு பண்ண டைம் போரிங் டாஸ்க் தான், ஆனால் அதில் டைம் எஃபர்ட் போட்டோம் அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தன்னால நம்மளோட ஸ்டேட்டஸ் வில் இன்க்ரீஸ், ரெவன்யூ வில் இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளர போகிறோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், growth மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், SEO மார்க்கெட்டிங், கான்டென்ட் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இப்படி நிறைய மார்க்கெட்டிங்கை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங் இந்த வேர்டை கேட்கும் போதே கொஞ்சம் கியூரியஸாக இருந்துச்சு. ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் ஈவெண்ட்டில் நான் ஒரு பர்சனை மீட் பண்ணேன். கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங்கை ரீட்டைலர்ஸ்க்கு ஸ்பெசிஃபிக்காக பண்ணுறதா சொன்னாங்க. அது என்னென்ன டீட்டெயிலாக கேட்கும் போது எனக்கு ரொம்பவே இன்சைட்ஃபுல்லான நிறைய விஷயங்களை வந்து கேதர் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த பர்சனை நம்மளோட பாட்காஸ்ட்டுக்கு இன்வைட் பண்ணி கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங்னா என்ன, கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங் ரீட்டைலர்ஸ்க்கு எப்படியெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய பேர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியும் ஆன்லைன் மார்க்கெட் ரொம்ப பெருசாகியும் இன்னமும் பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே ஆஃப்லைனில் தைரியமாக அவங்களோட கடையை எப்படி ஓப்பன் பண்ணி ஃபுட்ஃபாலை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் போது ஆல்ரெடி வந்த ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ் இல்லை நம்மக்கிட்ட வர கஸ்டமர்ஸை எப்படி வந்து ரிட்டைன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய இன்சைட்ஃபுல்லான கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங் பற்றின இன்சைட்ஸை இந்த எபிசோடில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த எபிசோடில் நம்மளோட ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா growth ரஞ்சித். இவங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர் ஹப் அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் ஃபோக்கஸ்டு மார்க்கெட்டிங்கை எப்படி ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ரீட்டைலர்ஸ் எப்படி அவங்களோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும், எப்படியெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை ஸ்கேல் அப் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க சர்வீஸாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 இயர்ஸாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனர் இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எய்தர் பேக்கரி, டீ கடை, அப்படி இல்லைனா ஒரு துணி கடை, இந்த மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஆஃப்லைனில் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த எபிசோடு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த டிஸ்கஷன் வித் growth ரஞ்சித். வணக்கம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். எப்படி போகுது பிஸ்னஸ்லாம்? செம்மையாக போயிட்டுருக்குங்க. இந்த எபிசோடில் மெயினாக நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ரீட்டைலருக்கான மார்க்கெட்டிங். அது இல்லாமல் நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இப்போ நம்மளோட எபிசோட்லேயே நம்மளோட சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய மார்க்கெட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஸ்பெசிஃபிக்காக எதுக்கு எனக்கு வந்து உங்கள் கூட பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா, ரீட்டைலருக்கு மார்க்கெட்டிங் இருக்கட்டும், ஆனாலும் நீங்கள் வந்து உங்களோட வெப்சைட் பார்க்குறதா இருக்கட்டும், உங்களோட சர்வீஸை நான் எடுத்து பார்க்கும்போது பர்டிகுலராக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ரீட்டைலர்ஸ் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஒரு கஸ்டமரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், அவங்க வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்கங்கிறத நீங்கள் நல்லாவே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கீங்க. உங்களோட வெப்சைட்லேயே அது மென்ஷன் ஆகிருக்கு. அரௌண்ட் 10 இயர்ஸாக உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஸோ எப்படி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சொல்யூஷனாக நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதை வந்து அவங்க ஓவர் கம் பண்ணி வரத்துக்கோ இல்லை அவங்களுக்கு ஒழுங்காக வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்கோ என்ன மாதிரியான சொல்யூஷன்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க, அதை இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் அவங்களோட பிஸ்னஸை அவங்க இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான கீ நோட்ஸும் நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இந்த எபிசோடை நம்ம ஃபுல்லாக கொண்டு போக போகிறோம். சூப்பர். அதுக்கு முன்னாடி நீங்கள் யார், என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லுங்கள் ப்ரோ. கண்டிப்பாக பிரதர். என்னோட ஃபுல் நேம் ரஞ்சித் குமார் வைத்தீஸ்வரன். ஓகே. பட் நான் என்ன பர்சனல் பிராண்ட் பண்ணிக்கிட்டது வந்து growth ரஞ்சித். ஏன்னா ரஞ்சித் குமார்னா நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும் அப்படின்றதுக்காக growth ரஞ்சித் ஐ பொசிஷன். growthன்ற வேர்டை ஏன் என்னோட ப்ரிஃபிக்ஸாக வச்சேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸுக்கு
ஒரு growth பாத்தை வந்து நம்ம கொடுக்கணும், நெக்ஸ்ட் லெவல் ஒரு வளர்ச்சியை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுனால அதை பொசிஷன் பண்ணோம். 2016 நான் வந்து என்னோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோட காலேஜ் செகண்ட் இயர். ஓகே. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன். ஜிடி ஆர்ட்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு இப்போ அது ஒரு இன்ஸ்டியூஷனாக மாறிடுச்சு, ஒரு பெரிய குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷனாக மாறிடுச்சு. ஓகே. அங்கே வந்து ஒரே ஒரு டிகிரி தான் பண்ணேன் நான், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பண்ணேன். அப்போவே அதாவது நான் ஒரு 12th படிக்கும்போதே வந்து என்னென்னா டியூ டு மை ஃபேமிலி சுச்சுவேஷன் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா. ஒரு பைண்டிங் ஷாப் ஆரம்பித்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்துருக்கேன், ஒரு ஆஃபீஸ் மேனேஜராக இருந்திருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய பரிணாமங்கள் இருக்குது. அது இன்பிட்வீனில் வந்து எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு தான் வந்து ஒரு மார்க்கெட்டிங் சம்மந்தமான ஒரு சர்வீஸ், அதாவது வாய்ஸ் கால் சர்வீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது இன் மை காலேஜ். அப்போ வந்து என்னென்னா நிறைய ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான். லைக் வந்து என்னென்னா சேல்ஸ் நான் கற்றுக்கிட்டது எங்கன்னு கேட்டிங்கன்னா ஏர்செல் உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஆமாம். அதில் போயிட்டு நான் போய் ஒவ்வொரு காலேஜ் முன்னாடி, ஏன்னா எனக்கு பார்ட் டைம் தான் காலேஜ், ஈவினிங் ஒரு வேலைக்கு போவேன், இன்பிட்வீன் ஒரு பார்ட் டைம் இருக்கு இல்லையா. அதில் போயிட்டு வந்து என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொரு காலேஜாக வந்து அம்பர்லா கொடை வச்சு சிம் வந்து சேல்ஸ் பண்ணுறது என்னோட வேலை. அப்புறம் அந்த எம்என்பி நம்பர்ஸ்லாம் பண்ணுறது என்னோட வேலை. அது ஒரு 2 years 12th ஃபஸ்ட் இயர் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு, காலேஜ் ஃபஸ்ட் இயர் வரைக்கும் அது போயிட்டு இருந்துச்சு. ஓகே. அதில் தான் நான் சேல்ஸ் கற்றுக்கிட்டேன். ஏன்னா ஒரு பீப்புள் எப்படி நெகோஷியேட் பண்ணி அவங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணி எப்படி அந்த ப்ராடக்டை விற்க முடியும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் சேல்ஸில் வந்து அது ஒரு 2% சொல்லலாம் அப்போ நான் கற்றுக்கிட்ட விஷயம். ஓகே. அதுக்கப்புறம் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுற, அதாவது நான் ஈவினிங் டைமில் ஒரு ஆஃபீஸ்க்கு நான் மேனேஜராக போயிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு 4500 சம்பளம். என்னோட ஃபஸ்ட் சேலரி 1500. ஓகே. ஜெராக்ஸ் கடையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே இருந்த ஓனரே என்னை கொண்டு போய் விடுறாங்க, ரிலேட்டிவ் தான் அவங்க. அங்கே வந்து எனக்கு ஒரு 4500க்கு ஜாப் கிடைக்கிது. என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால அந்த ஜாபுக்கு நான் போனேன். அங்கே வந்து என்னென்னா இது வழியாக பிஎஸ்என்எல் வழியாக வந்து கால்ஸ் வந்து அனுப்புவாங்க. அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நியர்லி ₹1 சம்திங், ₹1 ₹1.5 ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, ஆனால் சர்வீஸ் சரியில்லை, இதை ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது கொடுத்தனால, கைடன்ஸ் கொடுத்தனால நான் வந்து சர்ச் பண்ணேன், ஆன்லைனில் சர்ச் பண்ணி வாய்ஸ் கால்க்கு எது பெஸ்ட் கம்பெனி இருக்குது சென்னையில், யார் நல்லா பண்ணுறா அப்படின்னு சர்ச் பண்ணி ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி ஒரு வாய்ஸ் கால் அக்கௌண்ட் வாங்கி ஒரு 1500 பேர் ஒரு எவ்ரி இயர் கல்வி விழான்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணுறதுக்கு அதை பண்ணுவாங்க. அதை வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணேன். அது நல்ல ஒரு ரீச் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜில் என்னென்னா ஏன் இதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது, ஒரு பிஸ்னஸாக ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. காலேஜ்லேயும் அதே மாதிரி இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த அசோசியேஷன் கொடுக்குறேன். நான் படிச்சுட்டு இருக்க காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். அங்கே ஒரு ஈவெண்ட் நடக்குது, அதாவது காலேஜில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து வந்து இந்த சிம்போசியம் அந்த மாதிரி நடக்கும் இல்லையா. அதில் வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன கான்வர்சேஷன் மாதிரி இதில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லவும் அதுலேயும் பண்ணேன். அதுவும் நல்ல சக்ஸஸ். இது புது விஷயமா இருக்கே, கம்யூனிகேஷனில் வாய்ஸ் கால் எஸ்எம்எஸ் இதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது, இதையே நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் வெஞ்சர் வந்து ஆர்கே மொபைல்ஸ், அதுதான் நான் சிம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தது. இது என்னோட செகண்ட் வெஞ்சராக ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆர்கே அட்வர்டைசிங் சொல்லிட்டு. எஸ்எம்எஸ் அண்ட் கால் சர்வீஸை வந்து கோராக எடுத்து காலேஜ் செகண்ட் இயரே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெறும் கவர்மெண்ட் லேப்டாப் மட்டும் வச்சு. ஓகேங்களா. என்னோட காலேஜ் தேர்ட் இயர் முடிச்சு அடுத்து ஒரு 1 year, ஒரு 3 வருஷத்துக்கு அதையே கண்டினியூ பண்ணேன். ஓகே. அப்போ தான் வந்து கொஞ்சம் டீப்பாக அனலைஸ் பண்ணுறேன், இந்த இது எப்படி ஒர்க் ஆகுது, டூல் எப்படி ஒர்க் ஆகுது. அப்பயே நான் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா சாம்பிள் மார்க்கெட்டிங். ஒருத்தட்ட போய் நான் வாய்ஸ் காலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன், அது எப்படி என்ன பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், அது வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத லைவாக எக்ஸிக்யூட் பண்ணி காமிப்பேன். ஓகே. மேக்ஸிமம் லேப்டாப் எடுத்துகிட்டு போக முடியாது, இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னால மொபைலில் அப்போ அம்மா வந்து ஒரு லாவா மொபைல் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த மொபைல்லேயே வந்து இது பண்ணிட்டு சார் இப்படி தான் கால் வரும்னு சொல்லிட்டு அவங்க வாய்ஸே ரெக்கார்ட் பண்ணி அனுப்பி காமிப்பேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிறது திண்டுக்கல், அங்கே இருக்கிற மேஜர் ஒரு 100+ கஸ்டமர்ஸ் வந்து அக்வைர்ட் வித்தின் ஒரு 3 yearsல. ஓகே. ஓகே. அது ஒரு நாமினல் சப்போர்ட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டுருக்கு. 2016 ஸ்டார்ட் பண்ணுறேன், அடுத்தடுத்து ஸ்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுது, ஓரளவுக்கு பிஸ்னஸ்லேயும் ஒரு ரெவென்யூ வருது. அடுத்து வந்து ஏதாவது ஒரு ஆஃபீஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு 1 yearலேயே ஆஃபீஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. இன்பிட்வீன் என்னென்னா கோவிட் உங்களுக்கு தெரியும். ஆமாம். நான் மேஜராக வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோவிட் டைம்லலாம் ஒரு 580 கஸ்டமர் வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். ஓகே. ஓகேங்களா. ஒரு 580 கிளைண்ட்ஸ். ஓ சூப்பர். ஓகேங்களா. ஆனால் வேரியஸ் கேட்டகரி இருக்கும், கார்பரேட்ஸ் இருப்பாங்க, ரீட்டைல் இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ வந்து என்னன்னா எனக்கு பிஎன்ஐ கனெக்ட் கிடைக்குது, நம்ம தரணி பிரதர்
21DCயோட ஃபவுண்டர். அவர் வந்து அவர் வந்து ஆஸ்பயரில் மெம்பராக இருந்தார், என்னை ரெஃபர் பண்ணார். நீ ஏமா மெம்பர் ட்ரை பண்ணு, உனக்கு நிறைய கனெக்ட்ஸ் கிடைக்கும்னு ரெஃபர் பண்ணார். இது போனேன், BNI போனேன், ஆஸ்பயரில் மெம்பர் ஆனேன். அதுவும் அப்போ வந்து என்னன்னா கோவிட் டைம்ங்கிறனால என்னோட இண்டக்ஷனே வந்து ஆன்லைனில் தான் நடந்துச்சு. அடுத்து ஒரு 6 மாதம் கழிச்சு தான், ஒரு 3 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 3 மாதம் கழிச்சு தான் நான் ஆஃப்லைன் மீட்டிங் வந்து போக ஆரம்பித்தேன். ஆக்சுவலாக அங்கே வந்து நிறைய பீப்புள்ஸோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. அப்போ வந்து BNIயோட ED சார், இப்போயும் எனக்கு வந்து சார் நல்லா தெரியும், முரளி சுந்தரம் சார். அவர் வந்து அந்த 80-20 பிரின்சிபலை பற்றி சொல்லி கொடுத்தாரு. 80-20 பிரின்சிபல்னு சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் PVPன்னு ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்தாரு. 80-20 பிரின்சிபல்னா என்னன்னா, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸை வாங்கக்கூடிய டாப் 20% கஸ்டமர்ஸ் தான் நம்மளோட 80% டர்ன் ஓவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னு கண்டுபிடிங்க, அவங்களோட தேவைகளுக்கு இன்னும் பெட்டராக வந்து சொல்யூஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னு ஒரு ஸ்பார்க்கு. ப்ளஸ் அந்த PVP ஃபார்முலான்றது ஒரு கிளைண்ட்டை வந்து எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணணும், அதாவது அவங்களுக்கு நம்ம கொடுக்குற சர்வீஸ்னால நம்ம ஃபஸ்ட்டு பர்சனலாக சாட்டிஸ்ஃபை ஆகிறோமா, நமக்கு வந்து வேல்யூ டு த மார்க்கெட்டாக இருக்கா, நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி இருக்கா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. PVPன்றது ஒன்றும் இல்லை, ஒரு 30 மார்க்ஸ். பர்சனல் ஃபுல்ஃபில்மெண்ட், நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்களாங்கிறதுக்கு ஒரு 10 மார்க். வேல்யூ டு த மார்க்கெட்டில் இருக்கிற காஸ்ட்டை விட கம்மியாக கொடுக்காம மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்காவது நம்ம கொடுக்குறோமா நம்மளோட காஸ்ட்டை, அதுக்கு ஒரு 10 மார்க். தென் ப்ராஃபிட்டபிலிட்டி, நீங்கள் அந்த ப்ராடக்ட்டோ சர்வீஸோ கொடுக்கறதுனால உங்களுக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி நல்லா இருக்கா. இப்போ 10க்கு அதில் வந்து ஒரு 5 மார்க் தான் போகிறேன்னா அது ரொம்ப லீஸ்ட். ஒரு 8 மார்க் 9 மார்க் வாங்குறாங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து கொஞ்சம் நல்ல ரேஞ்சில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ நான் ரிவ்யூ பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டாப் 20ல் யார் வரான்னா ரீட்டைலர்ஸ். ஓகேங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 35 கேட்டகரி பிஸ்னஸ்க்கு நான் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த 580 கஸ்டமர்ஸில் ஒரு 35 கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு. ஆனால் டாப் 20% என்னோட மேஜர் டர்ன் ஓவருக்கு சப்போர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரீட்டைலர்ஸ். ஓகேங்களா, அப்போயும் என்னன்னா அந்த கோவிட் டைம்லலாம் என்ன பார்த்தோன்னா கார்ப்பரேட்ஸ் ஓரளவுக்கு சர்வைவ் ஆகிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த சுச்சுவேஷன்னாலும் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சிஸ்டம் இருக்கு. ஓகேங்களா, ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அளவுக்கு பிஸ்னஸ் வந்துட்டு இருந்தது, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஸ்ட்ரகிள் பார்த்தது என்னன்னா, நிறைய ரீட்டைல் பிஸ்னஸ் வந்து கோவிட்ல வந்து சமாளிக்க முடியாமல் மூடிட்டு போன நிறுவனங்களும் இருக்கு என்னோட கஸ்டமர்ஸ். ஏன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, ஒரு ஆளை டிபெண்ட் பண்ணியோ, ஒரு அந்த கடையை டிபெண்ட் பண்ணியோ, இல்லை ஒரு ஓனரை டிபெண்ட் பண்ணியோ ரன் ஆகிட்டு இருக்குமே தவிர உள்ள வந்து சிஸ்டம் எதுவுமே இருந்திருக்காது. அந்த சுச்சுவேஷன்லாம் அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அங்கே வந்து பெருசாக கஸ்டமர் கனெக்ஷனே அவங்க பில்ட் பண்ணுறது கிடையாது. எப்படி ரீச் பண்ணணும், அது ஒரு அகில் ஸ்ட்ராட்டஜி தானே. ஒரு சூழ்நிலை வருதுன்னா அதை எப்படி நம்ம சமாளிக்கணும் அப்படின்ற ஆஸ்பெக்ட்லேயே யாரும் இருக்கிறது இல்லை. அதை நான் பார்த்தேன். இது நம்ம மேஜராக ரீட்டைலுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இவங்க ஏன் இப்படி டவுன்ஃபால் ஆகுறாங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வந்து சமாளிக்கணும்ல அப்படின்றது தான் எனக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. ஏன்னா இப்போ போத்தீஸ் மாதிரி நிறுவனங்கள்லாம், பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலில் அந்த டைம்லையும் தே டூ பிஸ்னஸ். கரெக்ட். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற ஸ்மால் லெவல் பிஸ்னஸ், ஓரளவுக்கு மீடியம் லெவலில் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த சூழ்நிலையை சமாளித்து எப்படி அந்த டைமில் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகிறது, அவங்களோட சபார்டினேட்ஸ் டீம்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாங்க. இதை நம்ம எஜுகேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்பிட்வீன் என்ன நான் யோசிச்சிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் அந்த SMS கால்லாம் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஓம்னி சேனல் பிளாட்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் ஃப்ளோன்னு ஒரு டூல் வந்து நான் பண்ணேன். ஏன்னா அந்த கோவிட் டைம் நம்ம ஃபுல்லாக ஃப்ரீயாக இருப்போம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் அப்படியே தானே நமக்கு போச்சு. அதில் வந்து என்னென்னா லேர்னிங்க்கு எனக்கு நிறைய டைம் இருந்துச்சு. நானே என்னோட டீம் மெம்பர்ஸ்லாம் வந்து மைண்ட் ஸ்பாட் அப்படின்னு ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஏன்னா இப்போ ரீட்டைலர்ஸ்க்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு தோணிடுச்சு. அந்த டைமில் வந்து இது ஒன்று நடக்கிறனால மைண்ட் ஸ்பாட் செஷன் அட்டன் பண்ணனால அங்கே வந்து ஸ்டார்ட் அப் கல்ச்சரை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்க, ஒரு ப்ராப்ளம்லேருந்து ஒரு ப்ராடக்டையோ சர்வீஸையோ சொல்யூஷனை எப்படி கொண்டு வராங்க அப்படிங்கிறத நான் லேர்ன் பண்ணேன். அதில் தான் வந்து மார்க்கெட்டிங் பற்றி, பிராண்டிங் பற்றி இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன பண்ணோன்னா, அந்த ஸ்மைல் ஃப்ளோன்ற பிராண்டை வந்து இனிஷியேட் பண்ணுவோம். அதாவது நான் வெறும் டூலை தனித்தனியாக கொடுத்துட்ருக்கேன். ஒருவேளை இது ஒரு தனித்தனியாக இருக்கனால தான் பீப்புள் சஃபர் ஆகிறாங்களோ, இதை ஒரே டூலாக அதை வந்து எங்கேஜிங்காக நம்மளே ஒரு டெம்ப்ளேட்லாம் கொடுத்து பண்ண வைக்கலாமா அப்படின்ன மாதிரி நான் அதை ட்ரை பண்ணேன். பட் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நமக்கு நேம் வச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஸ்டார்ட் அப் டிஎனோட CEO சிவராஜ ராமநாதன் சார். ஓகேங்களா, பட் என்னன்னா ப்ராடக்ட் ஃபிட்டு மார்க்கெட் ஃபிட் இல்லை. மார்க்கெட் ஃபிட் இல்லை மீன்ஸ் பீப்புள் ரெடியா இல்லை அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ரெண்டுத்தையுமே கொஞ்சம் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ப்ராடக்ட் ஃபிட் என்ன சொல்ல வரீங்க? அதாவது ஒன்றும் இல்லை ப்ரோ, ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட். ஓம்னி சேனல் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஓம்னி சேனல் இப்போ தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நான் 2019 அந்த ப்ராடக்ட் கிரியேட் பண்ணேன். ஓகேங்களா, ஒரு ஓம்னி பிரசன்ஸ் டூல் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அது என்ன பண்ணும்? அது அந்த ஒன்றும் இல்லை ப்ரோ, இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் பேஸ் பண்ணி இப்போ உங்ககிட்ட ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் வாட்ஸ்அப் ஆக்டிவாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் மட்டும் போகும்.
அவங்கள்ட்ட ப்ரிஃபரன்ஸ் பெர்மிஷன் வாங்கிட்டு. இதே எஸ்எம்எஸ் ஆக்டிவாக இருக்காங்க, எஸ்எம்எஸ் பெர்மிஷன் கொடுத்துருந்தா எஸ்எம்எஸ் கம்யூனிகேஷனில் அவங்கள ரீச் பண்ண முடியும். ஓகே. நான் ஆரம்பத்துலேருந்து ரீட்டைலர்ஸ்ட்டு என்ன சொல்லிட்டு இருப்பேன்னு கேட்டிங்கன்னா, வெறும் ஆஃபர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பி போர் அடிக்காதீங்க. ஏதாவது ஒரு விஷயம் உங்கள் பிஸ்னஸ் சார்ந்து கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணுங்கள். ஏன்னா நான் எஜுகேட் பண்ணி தான் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தேன். சரிங்களா? அதை வந்து சொல்லிக்கிட்டே இன்ஃபர்மேஷன் வருங்கும்போது அவங்களும் படிக்க ஆரம்பிப்பாங்க. ஓப்பன் ரேட் வரும். அதில் 10ல் ஒரு ஆஃபர் நம்ம ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா அது சேல் ஆகும். ஓகே. ஆனால் இவங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தது ஸ்பேம் தான், காமன் மார்க்கெட்டிங் தான். ஆமாம். சரிங்களா? அது எனக்கு பெருசாக ஒரு இதாக இருந்துச்சு. ஏன் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு கேள்வி வந்துச்சு. அப்போ அவங்க சொல்கிறத கேட்குற லெவலுக்கு நம்ம வரணும்னா என்ன பண்ணணும்? நான் நிறைய படிக்க ஆரம்பித்தேன். மார்க்கெட்டிங், பிராண்டிங், சேல்ஸ் பற்றி நிறைய வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் என்னோட நாலேஜ்க்கு, எங்கள் டீமோட நாலேஜ்க்கு இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் ஒரு புரிதல் வந்துச்சு, நம்ம ஒரு கன்சல்டிங் பிராண்டை வந்து ஆரம்பிக்கணும். வெறும் மார்க்கெட்டிங் சர்வீஸ் மட்டும் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இது ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 4ஆவதாக ஸ்டார்ட் பண்ணதான். இன்பிட்வீன் நான் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அது 3ஆவது வெஞ்சர். ஏன்னா எனக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் இருக்கனால அது நான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. 4ஆவதாக நாங்கள் வந்து ரீபிராண்ட் பண்ணுறோம். ஆர்கே அட்வர்டைசிங்கை ஆர்கே பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ரீபிராண்ட் பண்ணிவிட்டு அது கீழே வந்து சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப் அப்படின்ற ஒரு கன்சல்டிங் பிராண்டை வந்து 2020 ஐ ஸ்டார்டட். ஓகே, சூப்பர். அந்த 1 இயர்லேயே. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா நம்ம சொல்கிறத அவங்களை கேட்க வைக்கணும். அப்போ அந்த அத்தாரிட்டி லெவலுக்கு நம்ம வரணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நான் நிறைய ரீட்டைல் சம்மந்தமாக R&D பண்ணி நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் தான் ஒரு நாலேஜ் எனக்கு என்ன அடிஷ்னலாக இது பண்ணேன்னா, இனிமேல் வந்து அதாவது இப்போ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்க பிராண்ட்ஸ் வந்து இங்கே வந்து சர்வை பண்ண முடியுதுன்னா அவங்க கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் கரெக்ட். அப்போ நம்ம ஊர் பிராண்ட்ஸ்னால ஏன் பண்ண முடியாது? ஓகேங்களா? அப்படின்னு பார்த்து இந்த சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் பண்ணதான் கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு ஒரு மாடல் கொண்டு வந்தோம். ஆனால் அதுக்கு நேம் வந்து சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர் ஹப் அப்படின்னு வைக்கிறதுக்கு உங்களுக்கு ரஜினி, ஏன்னா அந்த வெப்சைட்லேயுமே பார்த்தேன், இப்படி திருப்பினா ஒரு பையன் இருப்பான், இந்த சைடு திருப்பினா சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒரு ஆள் வருவாங்க. உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனா? இல்லை ப்ரோ, அதாவது அதுக்கு காரணமும் இருக்குது. ஆரம்பத்தில் அதை வந்து கன்சல்டிங் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறப்ப க்ரோத் பிஸ்னஸ் ஹப்னு வச்சுருந்தோம். ஓகே. அது பெருசாக கனெக்ட் ஆகலை. நம்ம பீப்புளுக்கே ஏதாவது ஒரு கனெக்ட் கொடுக்கணும். ஓகே. ஏதாவது ஒரு பர்சனாலிட்டியோட கனெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா இப்போ நிறைய இந்த இப்போ இருக்கிற நம்ம ரீட்டைல் ஓனர்ஸ் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80s 90s கிட்டா இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் யாராக இருப்பாங்கன்னா, அந்த காலத்தில் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னாலே ரஜினி சாராக தான் இருப்பாங்க. அவரோட சாங்கோ மூவியோ ஏதோ ஒன்று தான் இருக்கும். லைக் இப்போ அண்ணாமலை மூவி ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஓகே, கரெக்டுங்களா? ஒரு பால்காராக இருப்பார், ஒரே பாட்டில் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் ஹோட்டல் கட்டியிருப்பாரு, ஆனால் அதுக்குள்ள ஒரு பிஸ்னஸ் சீக்ரெட் இருக்கு. கரெக்ட். அதையுமே நம்ம எப்படிங்கிறத பேசுவோம். ஆமாம். அப்போ அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்ம பண்ணுவோம், சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப்னு வைப்போம். சூப்பர் ஸ்டாருங்கிறது என்னென்னா, எப்படி ரஜினி சார் வந்து ஒரு சினிமா துறையில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்காரோ, ரீட்டைல் துறையில் யாரெல்லாம் வந்து தன்னை அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு ட்ரெண்டுக்கு இருக்காங்களோ, வி நேம்டு கால்டு சூப்பர் ஸ்டார். சூப்பர். அதுக்கப்புறம் நீங்கள் ஹப் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, கன்சல்டன்சி போகுது, அதுதான் இப்போ நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னென்னா, இப்போ நிறைய வெபினார் கண்டக்ட் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்குலாம் நிறைய இருக்காங்க. பட் நாங்கள் பண்ணுறது என்னென்னா, ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் ரிசல்ட் ஓரியன்ட் கன்சல்டிங் கம்பெனி. நாங்கள் ஒரு நிறுவனம் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங், சேல்ஸ், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த 3 ஏரியாவுக்கான ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். ஓகே ப்ரோ, சூப்பர். அதை கண்டினியூவாக பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து விஷஸ். இப்போ நம்ம என்ன இந்த எபிசோடு மூலியமாக நம்ம சொல்ல விரும்புகிறோம், என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன மாதிரியான லேர்னிங்கில் இருக்கீங்க, யாரோட ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறீங்க, அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணுறீங்க, ஆக்ஷன்ஸ் ஐட்டம் என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு இனிஷியல்லேருந்தே வருவோம். ஒரு சேல்ஸ்னு வச்சுப்போம். இப்போ இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது இருக்கட்டும், ரீட்டைலர்ஸ்க்கே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணியே பேசினாலும், மார்க்கெட்டிங்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட், அவங்க நோட்டீஸ் கொடுக்குறதா இருக்கட்டும், எஸ்எம்எஸ் அனுப்புறதா இருக்கட்டும், ஒரு சேல்ஸ் அப்படிங்கிறத எப்படி அவங்க பார்க்கணும், என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும்? கண்டிப்பாக ப்ரோ, சேல்ஸ் வந்து எப்படின்னா ஒரு சயின்ஸ் மாதிரி ப்ரோ, நம்பர் கேம் தான். நம்ம வந்து எந்த அளவுக்கு அந்த பிராண்ட் வந்து பீப்புள்கிட்ட போய் ரீச் ஆகுறாங்களோ, அந்த நிறுவனம் வந்து ரீச் ஆகுதோ, அந்தளவுக்கு அவங்களுக்கு என்கொயரியோ இதை வந்து வாக்கினோ ஜென்ரேட் ஆக போகுது. ஓகே. அதுலேருந்து 13% க்ளோஸ் ஆகும். இதுதான் யதார்த்தம். ஆனால் இப்போ இருக்கிற ரீட்டைல் ஓனர்ஸ் நிறைய பேரோட ஆஸ்பெக்ட் என்னென்னா, நான் ஒரு 1,00,000 பேரை ரீச் பண்ணால் 1,00,000 பேரும் வந்து பர்ச்சேஸ் வந்துருவாங்க அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது. அந்த இடத்துல சேல்ஸுமே ஒரு ரிஜெக்ஷன் கேம். ஓகே. எவ்வளோ பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்களோ அதை வாங்குறதுக்கு, நம்மளை அக்செப்ட் பண்ணி வாங்குறதுக்கும் பீப்புள் இருப்பாங்க. அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். ஏன்னா நம்மளால் யாரை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுதோ அவங்க தான் நம்ம கஸ்டமராக வச்சுக்க முடியும். அதுதான் அந்த டாப் 20% கஸ்டமர்ஸ் சொல்கிறது. ஓகே. அப்போ வந்து நம்ம எவ்வளோ பேரை ரீச் பண்ணுறோம், எவ்வளோ என்கொயரிஸ் உள்ளே கொண்டு வரோம், வாக்கின் எடுத்துகிட்டு வரோம், அதிலிருந்து தான் நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ப்ராப்பரான கமிட்மெண்ட் கொடுத்து நம்ம அதை சேலாக கன்வெர்ட் பண்ண முடியும்.
அதை வந்து புரிஞ்சுக்கணும். அதுதான் ஆஸ்பெக்ட் சேல்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஆனால் அவங்களுக்கு அதை சாட்டிஸ்ஃபைடாக கொடுக்குறோமா, நம்ம ஒரு கஸ்டமராக இருந்தால் அந்த கடையில் என்ன எதிர்பார்ப்போமோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறோமா. ஓகே. இப்போ கஸ்டமர் ஃபோக்கஸை நம்ம இன்னும் கொஞ்சம் டீகோடராக டீப் டைவாக பேசுவோம். கண்டிப்பாக. கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறத நீங்கள் என்ன மீன் பண்ணுறீங்க, ரீட்டைலருக்கு அது எதுக்காக தேவைப்படுது? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது நான் 2 விதமாக சொல்லுவேன் மார்க்கெட்டிங்கில். இது வந்து ஒரு மாடல். அதாவது ஒன்று ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங், ஓகே. இன்னொன்று கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங். ஓகே. ப்ராடக்ட் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்னா மேக்ஸிமம் ரீட்டைல் பிராண்ட்ஸ் அண்ட் ஓனர்ஸ் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, ஒன்று அந்த கம்பெனியை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சு எங்கள் கடையில் வந்து ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட கம்யூனிகேஷன். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுத்து அதுக்காக கஸ்டமரை வர வைக்கணும்னு நினைக்கிறது. ஓகே. ஓகேங்களா. அது வந்து ஒரு காரணம் தான். ஆனால் ஒரு கஸ்டமருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்கணும் அப்படின்னா ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும் ஒரு கஸ்டமர் கிட்ட. ஓகே. ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் வந்து டெய்லி ரீல்ஸ் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீல்ஸ் வந்து அது காமிக்கிற கண்டென்ட்டை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருந்ததுன்னா நீங்கள் போய் இப்போ இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்களா? இல்லை. எனக்கு பிடிச்சதை பார்க்குறதுக்காகவும் நான் உள்ளே போறீங்க. எனக்கு கன்வீனியன்ட் இருக்கணும். எஸ். அது மாதிரி ஒரு கஸ்டமருக்கு என்ன பிடிக்குதோ, ஒரு கஸ்டமருக்கு என்ன தேவையோ, ஓகே, அதை அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக அவங்களோட எதிர்பார்ப்புகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு சில நேரங்களில் அவங்க எதிர்பார்க்காத அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் கொடுக்குறதா நான் கஸ்டமர் ஃபோக்கஸ்னு சொல்கிறேன். சூப்பர். இது என்டையர்லி ஒரு மைண்ட் செட். ஃபஸ்ட்டு ஒரு மைண்ட் செட். ஒரு ரீட்டைல் ஓனரும் சரி பிராண்டும் சரி ஒரு கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட்டுக்கு வரணும். அதிலிருந்து அவங்க ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டு அந்த நிறுவனத்துக்குள்ளே ஒரு கல்ச்சரை பில்ட் பண்ணும். அதை தான் நான் கஸ்டமர் ஃபோக்கஸ் மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு. ஓகே. அது எப்படி பண்ணுறது? இப்போ வந்து இது வந்து நீங்கள் சொன்னனால எனக்கு புரிஞ்சிருச்சு. இங்கே பார்க்குறவங்களுமே நிறைய பேர் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. எப்படின்னா சின்னதாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு துணி கடையை கூட எடுத்துக்கோங்க. இங்கேருந்து நான் எப்படி வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இப்போ நீங்கள் சொன்னதை? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது இப்போ நீங்கள் சேல்ஸ் அப்படின்னு பேசணுன்னா அது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் தான் நடக்குது. ஒரு பீப்புள் டு பீப்புள் தான் நடக்குது. ஓகே. ஓகேங்களா. உங்களை நான் சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா உங்களோட தேவைகள் அது எனக்கு சரியாக கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நான் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஓகே. கரெக்டுங்களா. இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன். ஒரு ரீட்டைல் நிறுவனம் இருக்காங்க அப்படின்னாலே நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு செகண்ட் ஹோம் ஃபீல் கொடுக்கணும். வேறு யாரோ ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்காம ஒரு பிரதரா இல்லை ஒரு அண்ணனாவோ தம்பியாவோ ஒரு அக்காவோ இருந்தால் எப்படி பேசுவீங்களோ அந்த மாதிரி கேஷுவலாக அவங்களோட தேவைகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ப்ராடக்ட்ஸ் அவங்கள அந்த ப்ராப்ளம்க்கு நீங்கள் சொல்யூஷனாக உங்கள் ப்ராடக்ட்ஸை கொடுக்கணும். ஓகே. அப்படின்னு சொல்லுவேன் நான். அதை வந்து நம்ம லைவாக வந்து பண்ண வைக்கிறோம் கஸ்டமர் ஃபோக்கஸை பொறுத்த வரைக்கும். இப்போ உதாரணத்துக்கு சம்மர் அப்படின்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. சம்மரில் காட்டன் ப்ராடக்ட்ஸ் நல்லா போகும். அப்போ அந்த டைமில் காட்டன் ப்ராடக்ட்ஸ் நமக்கான நிஷ் அப்படின்னா மக்கள் வந்து அந்த காட்டன் ப்ராடக்ட்ஸ் வேர் பண்ணாதனால என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க அதை நம்ம அட்ரஸ் பண்ணி அதுக்கு சொல்யூஷனாக அவங்களோட ப்ராடக்டை கனெக்ட் பண்ணுறது. ஓகே, புரியுது. ஓகேங்களா. இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் நாங்கள் வந்து ஷர்ட்டுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்கோம், காம்போ இது ஆடி சேல். அது ஆடி சேல்லாம் ஓகே, அது டிஸ்கவுண்ட்காக உருவாக்கப்பட்டது தான். ஓகே. பட் நம்ம வந்து சொல்கிறது என்னன்னா ஒரு பிரச்சனை இருக்கணும் கஸ்டமருக்கு. வெறும் ஆஃபர்டு டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாமல் அவங்களோட ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ்க்கு இதை சொல்யூஷனாக கொண்டு வர முடியுமா? ஓகே. ஓகே, சூப்பர். அது மாதிரி இப்போ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா இப்போ வரவங்ககிட்டே வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நம்ம வச்சுக்கணுமா? நீங்கள் என்ன பிடிச்சிருக்கு, உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கு, என்ன வந்து காட்டன் வேணுமா இல்லை லெலின் வேணுமா, எப்படி நம்ம கேட்டு அதை செக்லிஸ்ட் மாதிரி கொண்டு போகணுமா? இல்லை வந்து எல்லாருக்கிட்டேயுமே நம்ம பேச முடியாது. ஏன் அப்படின்னா கூட்டமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படி சேல் நடக்கும்னு தெரியாது. எப்படி இது நான் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ அதை வேறு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ரோ. அதுக்கு வந்து வி யூஸ் ஒரு வாடிக்னு சொல்லிட்டு ஒரு டூலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. டீட்டெயிலாக ஒரு ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்கு. ஆனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா அவங்களோட இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 கான்டாக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே. ஓகேங்களா. அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்க வந்து என்னென்னா ஒரு சாரீ எக்ஸ்போ ரன் பண்ணுறாங்க ஒரு ஸ்டோர். அவங்களுக்கு கஸ்டமர் வரணும். ஓகேங்களா. இந்த 5000 பேரில் எல்லோரும் சாரீ பர்ச்சேஸ் பண்ணுறவங்க கிடையாது. அப்போ நம்ம அந்த 5000 பேரை ரீச் பண்ணாலும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் யார் வந்து சாரீ ப்ராடக்ட்டை வாங்குறாங்களோ அவங்கள மட்டும் பிக் பண்ணி அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். ஓகே. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறோம். உதாரணத்துக்கு நான் ஒரு குவிஸ் ரன் பண்ணுறேன் சாரீ பற்றி. உங்கள் வீட்டில் இந்த நெக்ஸ்ட் ஒரு 3 months வந்து முகூர்த்தம் சீசன். உங்கள் வீட்டில் விசேஷம்னா நீங்கள் வந்து என்ன மாதிரியான ஊர் புடவை வந்து வாங்குறதுக்கு விரும்புவீங்க, என்ன சாரீ வாங்குறதுக்கு விரும்புவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குவிஸ் கேட்டுட்டு அந்த இடத்துல போயிட்டு ஒரு 3 ஆப்ஷன் காஞ்சிபுரம் பட்டு, ஆரணி, வாரணாசி அந்த மாதிரி ஒரு 3-4 ஆப்ஷன் கொடுத்துட்டேன்னா யாரெல்லாம் ஒரு பட்டு சாரி பற்றி கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்க யாராக இருப்பா? வாங்கணுங்கிற விருப்பம் இருக்கிறவங்களா இருப்பாங்க.
அவங்களுக்கு we reveal the information. ஓகே எல்லாருக்கும் அதை கொடுக்க தேவையில்லை. ஓகே இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இது வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கும். ஆமாம், குவிஸுக்கு வந்து நம்ம 5000 பேருக்கு அனுப்பணும் அப்படின்னா 5000 பேரும் ரிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இல்லை. அவங்களுக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்லை. யாருக்கு நீட் இருக்கோ அவங்களுக்கு பண்ணால் போதும். ஆமாம், இதுதான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா காமனாக எல்லாத்துக்கும் அனுப்பி அதை போர் அடிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்ட். அது வந்து கம்யூனிகேஷனில் இது எத்திக்கல் கிடையாது. வித்தவுட் ஒரு நபரோட பெர்மிஷன் இல்லாமல் எந்த கம்யூனிகேஷனும் பிஸ்னஸ் கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாது. ஓகே, அதை நாங்கள் வந்து எங்களோட கம்பெனியோட பாலிசியாகவே வச்சுருக்கோம். பர்மிஷன் இல்லாமல், அதாவது இப்போ ஒரு கம்யூனிகேஷனே எங்ககிட்ட பண்ண சொல்கிறாங்க, ஒரு கேம்பெயினே பண்ண சொன்னாலும் ஒரு புது கான்டாக்ட்ஸ் எங்ககிட்ட வருது அப்படின்னா ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கிட்டு அவங்க கன்சென்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் இதனால் அவங்களுக்கு போகும். ஓகே. அது எப்படி இப்போ எனக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நான் ஜியோ மார்ட் இருக்கட்டும், இல்லை வந்து நான் ரிலையன்ஸ் சூப்பர் மார்ட்டில் கூட நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். என்னோட நம்பர் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவங்க வந்து பில்லிங்காக நம்பர் கேட்பாங்க. ஆமாம், நம்பர் கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது ஆட்டோ கன்சென்ட் மாதிரி நீங்கள் கொடுத்த மாதிரி ஆகிடும். ஓ அப்படியா, நானாக கொடுக்குறேன் அப்படிங்கிறது மாதிரி ஆகிடும். ஓகே. அது ஆட்டோ கன்சென்ட். ஆனால் என்னென்னா வித்தவுட் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லாமல் உங்கள் நம்பரை வேறு யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதுதான் அதோட பர்பஸ். ஓகே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பேசணும். கண்டிப்பாக. அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த ரீட்டைலர்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கன்சியூமர் ஃபோக்கஸ்டு அந்த கஸ்டமர் ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் பண்ணுறாங்க, காமனாக என்ன நடக்குது, அதை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இப்போ வந்து நான் ஒரு துணிக்கடை வச்சுருக்கேன் அப்படின்னா நான் என்ன மிஸ்டேக் பண்ணுறேன்னே எனக்கு தெரியாது. ஆக்சுவலாக எனக்கு வந்து சேல் வருதா, சேல் வரலன்னா நான் வந்து வேறு ஏதாவது டெக்கரேஷன் மாற்றலாமா, இன்டீரியரை மாற்றலாமா, வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸ் கொடுக்கலாமா, இப்படி தான் யோசிப்பேன். இந்த இடத்துல காமனாக வந்து அந்த பிஸ்னஸ் பீப்புள் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன? ஓகே ப்ரோ, அதாவது இப்போ மார்க்கெட் சினாரியோவை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்போல்லாம் ஒரு ரீட்டைல் நிறுவனம் இருக்குது, இல்லை ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா அது ஒரு பாசிவ் இன்கம், ரெகுலராக ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும். கரெக்ட். ஓகேங்களா? ஆனால் இப்போ எப்படின்னா பிஸ்னஸில் ஆக்டிவாக இல்லைன்னா நம்மளால் ரெவென்யூ கொண்டு வர முடியாது. ஏன்னா இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டியும் நிறைய இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி காம்படிஷனும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து ஆரம்பத்தில் ஒரு கடை 2 கடை இருந்திருக்கலாம் ஒரு ஊருக்குள்ளே. இன்றைக்கி ஒரு 10 கடை 20 கடை ஒரு கேட்டகரியில் இருக்கும். ஒரு டெக்ஸ்டைல்னால் 10 கடை இருக்கும், ஜுவல்லரினா 10 கடை இருக்கும், ஒரு எலக்ட்ரானிக்ஸ்னால் 10 கடை இருக்கும். அப்போ இவங்க என்ன யூனிக்காக கொடுக்குறாங்க? எனக்கு இத்தனை பிராண்ட் இருந்தாலும் ஒரு கஸ்டமர் உள்ளே வந்து அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக அனுப்புறதுக்கு நான் என்ன கஸ்டமர் கமிட்மெண்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, புரியுதுங்களா? ஒரு பிராண்டாக அது அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாலே ஓகே, ஆனால் அது ஆக்டிவாக இருந்தால் தான் முடியும். ஓகே. அப்போ என்னென்னா இன்றைக்கி சினாரியோ வந்து மார்க்கெட்டிங்க்கு ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் அவங்களோட ப்ரொஜெக்டட் ரெவென்யூலேருந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. மினிமம் 5%லேருந்து மேக்ஸிமம் ஒரு 20% வரைக்குமே பண்ணணும். அது பேஸ்ட் ஆன் தி பிஸ்னஸ் நீட். ஓகேங்களா? நான் ஒரு 10 லட்ச ரூபா பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை ஒரு 1 கோடி ரூபா பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் மினிமம் ஒரு 5 லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். செலவு மீன்ஸ் தட் வில் பி எ இன்வெஸ்ட்மெண்ட். கரெக்ட். கஸ்டமரை உள்ளே வர வைக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் எங்கே நாங்கள் வந்து அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோன்னா, ஒரு ஒன் டைம் கஸ்டமர் உள்ளே வந்துட்டாங்கன்னா அவங்கள ப்ராப்பராக புரிஞ்சுக்கிட்டு எப்படி நம்ம அவங்கள்ட்ட ஒரு லாயல்ட்டி பில்ட் பண்ணுறது, லாயல்ட்டி பில்ட் பண்ணி அவங்கள ஃபஸ்ட்டு எப்படி ஒரு செகண்ட் தேர்ட் பர்ச்சேஸ்க்கு ரீட்டைன் பண்ணுறது, தென் எப்படி அவங்கள ஒரு லைஃப் டைம் கஸ்டமராக மாற்றுறது, இதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நாங்கள் பில்ட் பண்ணுறோம். ஒரு 500 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்க, இல்லை ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கஸ்டமர் உள்ளே வராங்கன்னா அந்த கஸ்டமரோட லைஃப் டைம் பர்ச்சேஸை எப்படி நம்ம கேப்சர் பண்ணுறது? எப்படி அது ஸ்ட்ராட்டஜி ஏதாவது எக்ஸாம்பிளுக்கு எனக்கு சொல்ல? இல்லை ப்ரோ, இங்கே எல்லாமே ரிலேஷன்ஷிப் தான் ப்ரோ. நம்ம ஊரில் யாரும் எமோஷனல் கனெக்ட் பில்ட் பண்ணுறது கிடையாது பீப்புள் கிட்ட. சேல்ஸ் நான் சொன்னதான், சேல்ஸ் நடக்கிறது பீப்புள் டு பீப்புள். அதே கேரக்டர் இப்போ ஒரு ஓனர் வந்து ஆரம்பத்தில் வந்து கஸ்டமரை விழுந்து கவனிச்சிருப்பார், ஆனால் டீம் பண்ணுவாங்களான்னு கேட்டால் பெருசாக இருக்காது. அப்போ அந்த பிராண்டோட கல்ச்சரே அவர் என்ன கேரக்டரில் வந்து ஒரு கஸ்டமரை ரீச் பண்ணாரோ அந்த கேரக்டரே அந்த பிராண்டுக்கு கொடுத்துட்டா எல்லோரும் ஒரே மாதிரி அதை பார்த்து தானே ஆகணும், நடத்தி தானே ஆகணும். அதை வந்து என்ஷோர் பண்ணுறது மூலியமாக அதை எப்படி நம்ம பண்ணுறது? ஏன்னா இது எனக்கு வந்து நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ காலையில் வேலைக்கு வரவங்க ஒரு 10 மணிக்கு வருவாங்க. அவங்க வந்து எப்படா ஒரு 5 மணி ஆகும், 6 மணி ஆகும், இல்லை 9 மணி ஆகும், கடையை மூடலாம், இப்படி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும். ஒரு 100 பேரை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா 15,000 சம்பளக்கு வேலை பார்க்குறோம், இது வந்து நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இந்த பீப்புளை நம்ம எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது? இந்த ஓனர் வந்து அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இல்லை ப்ரோ, நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, ஒரு நிறுவனத்தோட ஃபஸ்ட்டு கஸ்டமர் யாருன்னா அவங்களோட எம்ப்ளாயீஸ். அவங்கள சாட்டிஸ்ஃபைடாக வச்சுக்க வேண்டியது அந்த ஓனரோட கடமை. அவங்களோட தேவைகளையும் அவங்களோட குடும்ப சூழலையும் வந்து அரவணைச்சு எடுத்துகிட்டு போக வேண்டியது ஒரு பிராண்டோட ஒரு நிறுவனத்தோட கடமை. ஓகேங்களா? அவங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிட்டா வர்ற கஸ்டமரை அவங்க ஹாப்பியாக வச்சுக்க போகிறாங்க. சூப்பர். இதுதான் யதார்த்தம். நான் எனக்கு பிஸ்னஸ் மட்டும் வந்தால் போதும், நான் எம்ப்ளாயி எதுவுமே கவனிக்க மாட்டேன், அவங்க ஃபேமிலியில் என்ன நடந்தால் என்னன்னு இருக்க முடியாது இன்றைக்கி. ஓகேங்களா? அவங்களோட ஆசைகளையும் தேவைகளையும் நம்ம பூர்த்தி பண்ணாதான்
அவங்க நம்ம கஸ்டமரை பார்த்துக்க போகிறாங்க. ஓகே, அப்போ வந்து நம்ம கஸ்டமர் ஃபோக்கஸ் அப்படிங்கிறது ஓனர் டு எம்ப்ளாயி இருந்தாலும் அதே தான் நம்ம பண்ணணும். எஸ். ஓகே, சூப்பர். ஓகே, வேற என்ன ப்ராப்ளம்ஸை நம்ம இங்கே ஃபேஸ் பண்ணுறாங்க? அதான் ப்ரோ, இது ஒன்று ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னா மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணாது ஒரு ப்ராப்ளம். ஓகே, சேல்ஸ் அப்படின்னு வந்தாலும் பெருசாக வந்து பீப்புளுக்கு வந்து எஜுகேட் பண்ணுறதில்ல. உள்ளே வந்து ஸ்டோருக்குள்ளே வந்தாங்கன்னா ஒரு சின்ன கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்லியாக ஆரம்பிச்சு அவங்க என்ன விசேஷத்துக்கு வாங்க வந்திருக்காங்க, என்ன பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்களோட ஃபேவரட் கலர்ஸ் என்ன மாதிரி நீங்கள் வந்து ஈவெண்ட்டுக்கெலாம் அதை இது பண்ணிட்டு போவீங்க. மேபி ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வந்திருக்காங்கன்னா டே டு டே ஒரு வாரத்தில் எத்தனை நாள் யூஸ் பண்ணுவீங்க, எத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அவங்க ரெஃபர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுலேயே என்னென்னா கஸ்டமர் விஷ் லிஸ்ட்டுன்னு ஒன்று நான் பண்ண சொல்லுவேன். ஓகே, என்னெல்லாம் காமனாக வந்து பீப்புள்ஸ் கொஸ்டின் கேட்பாங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த எம்ப்ளாய்க்கு தெரியணும். அது இருந்ததுன்னா அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி அதை வந்து நெகோஷியேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது ஈஸி. ஓகே, அதையும் நாங்கள் இப்போ என்னென்னா கம்யூனிகேஷன் மூலமாகவும் அந்த சேல்ஸ் எஃபர்ட்டை குறைக்கிறோம். ப்ராப்பராக நாலேஜ் வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு பர்டிகுலர் கேம்பெயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு டிஷர்ட் ப்ராடக்ட் வந்து ஒரு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு, கஸ்டமர் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட யூனிக்னஸை கம்யூனிகேஷன்லேயே கொடுத்து ஃபஸ்ட் நாங்கள் எஜுகேட் பண்ணிடுறோம். ஓகே, அப்போ கஸ்டமர் வரும்போதே நாலேஜபிளாக வருவாங்க. அங்கே போய் சேல்ஸ் பர்சன்ட்டை ரொம்ப நேரம் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. அந்த மாதிரிலாம் கூட வி யூஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். சூப்பர் ப்ரோ. இப்போது இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு பண்ணுறோம், நம்ம வந்து சொல்லி கொடுக்குறோம். இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது ட்ராக்கிங் மாதிரி ஒரு 3 months ஒன்ஸ் இது வந்து ப்ராப்பராக எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எவ்வளோ நாளில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எப்படி ட்ராக் பண்ணுறீங்க இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு? கண்டிப்பாக ப்ரோ. அதாவது என்னென்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத டிசிப்ளினாக பண்ணணும். ஓகே, நிறைய நேரங்களில் ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுட்டாலோ இல்லை ஒரு மாதம் பண்ணிட்டு விட்டுட்டாலோ வேஸ்ட்டு. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத எப்போ வந்து கன்சிஸ்டண்ட்டாக பண்ண ஆரம்பிக்கிறோமோ நம்ம பிராண்ட் மேலே விசிபிலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நியூ பீப்புளை நம்மளால் ரீச் பண்ண முடியும். கரெக்டுங்களா? இப்போ நாங்கள் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா கஸ்டமர் க்ரோத் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட சைடு எங்கள் நிறுவனத்திலிருந்தே ஒரு மேனேஜர் அப்பாயின்ட் பண்ணுவோம், விர்ச்சுவல் மேனேஜர். அவங்க வந்து அந்த கம்பெனிக்குரிய மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸை பிளான் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டி எவ்ரி மந்த் பண்ண போகிறோம் அப்படின்றத அவங்க அதை வந்து நான் அசிஸ்ட் பண்ணுவேன். நான் அது பேக் எண்டில் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுப்பேன், எக்ஸிக்யூஷன் ஒரு டீம் பண்ணுவாங்க. அதில் வந்து என்னென்னா ப்ராப்பராக ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பீரியட் ஆஃப் கேப் இருக்கும். ஓகே, நிறைய பேர் என்னென்னா போகிற போக்கில் ஒரு 2 நாளில் முடிவு பண்ணி இதை அனுப்புப்பா, இதை இந்த விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணப்பான்ட்டு போவாங்க. கடைசி நேரத்தில் என்ன போய் கொடுத்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஒரு சரியான கண்டென்ட் ஒரு சரியான நேரத்தில் சரியான பீப்புளுக்கு போய் சேர்ந்தாதான் அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகே, சரிங்களா? அதை வந்து என்ஷூர் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான பிளான், ஒரு கேலண்டர் பிளான் பண்ணி அதை வந்து ஆன் டைம் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது. அண்ட் தென் அதில் வரக்கூடிய ரிசல்ட்ஸை ட்ராக் பண்ணுறது, எந்த அளவுக்கு பீப்புள் எங்கேஜ் ஆகுறாங்க, எவ்வளோ பேர் நம்ம அந்த கஸ்டமர் மேனேஜரோட வேலையை என்னென்னா எவ்வளோ லாயல் கஸ்டமர் பில்ட் ஆகுறாங்க, எவ்வளோ நான் லாயல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ நியூட்ரல் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, எவ்வளோ பேர் நம்ம நிறுவனத்தை பற்றின இன்ஃபர்மேஷன் போனால் ஆக்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க, ஓகே, எவ்வளோ பேர் இன்ஆக்டிவாக இருக்காங்க, எவ்ரிதிங் ட்ராக் பண்ண வேண்டியது அவங்களோட வேலை. அவங்களுக்கு வந்து ஒரு விர்ச்சுவல் அசிஸ்டன்ட், அவங்க மார்க்கெட்டிங்கை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஓகே, இப்போ கஸ்டமர் ஃபோக்கஸ் அதை வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தோம். எனக்குமே வந்து ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு. இது வந்து ஒரு மெயின் பெயின் பாயிண்ட்டாக இருக்குது. நானுமே ஃபீல் பண்ணுவேன். இப்போ வந்து நான் பேர் சொல்லலை, பட் ஒரு ஷோரூமுக்கு போனேன் அப்படின்னா என்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், எனக்கு காட்டக்கூடிய டிசைன்ஸாக இருக்கட்டும், இன்னொரு ஷோரூம் போனோன்னா நான் எதை கை காட்டணும் அதுதான் அவங்க ஷோ பண்ணுவாங்க. இந்த கலர் எடுங்க, அந்த கலர் எடுங்க, நானாக தான் கேட்கணும். அவங்க வெயிட் பண்ணுவாங்க, நான் என்ன சொல்கிறேங்கிறத பார்த்து வெயிட் பண்ணுவாங்க. இப்போ நான் எங்கே போவேன், இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ என்னோடய பிரதரோ என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நீ இந்த ஷாப் போ, நீ போயிட்டு உன்னோட பர்பஸை சொல்ல, அவங்களே எடுத்து கொடுப்பாங்க, அந்த டிசைன்ஸ்லாம் அவங்களே காமிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நான் வந்து ரீல்ஸில் பார்த்து இல்லை பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்து ஒரு டிசைனை எடுத்துகிட்டு போகிறதுக்கு பதிலாக இந்த ஷாப் போனோன்னா அவங்களே எனக்கு வேணுங்கிறத கொடுக்குற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு உருவாகும். இது இல்லாமல் இப்போ நம்ம மெயினாக வந்து பார்க்க வேண்டியது வாக்கின் வந்தால் தான் நம்ம அந்த கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க முடியும், கஸ்டமர் ஃபோக்கஸ் ரிலேட்டடாக நம்ம பண்ண முடியும். வாக்கினே வரல அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் பண்ணணும்? இல்லை ப்ரோ, வாக்கினே வரலை அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நிறுவனத்தில் என்ன கன்ஃபியூஷன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஓகே, மக்கள் மனசில் ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நார்மல் வாக்கின் கூட இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே, அது ஒன்று அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்டில், பர்ச்சேஸ் ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருக்கலாம். உதாரணத்துக்கு அஃபோர்டபிலிட்டி பிராண்டாக ஆரம்பிச்சிருப்பாங்க, திடீர்னு ஹை வேல்யூ ப்ராடக்ட்டில் கை வச்சுருப்பாங்க, ரெண்டும் படுத்துரும். ஓகே, புரியுதுங்களா? அப்போ ஆரம்பத்தில் என்ன யூனிக்னஸில் பொசிஷன் பண்ணி ஆரம்பிக்கிறாங்களோ அதே என்ஷூர் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு ஸ்டோர், ஒரு மென்ஸ்வேர் ஒரு ஆடிட்காக நான் போயிருந்தேன். ஓகே, ஏன்னா அது கஸ்டமர் ஃபோக்கஸ் ஆடிட்னு ஒன்று பண்ணுவோம்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்தில் பிலோ 900 கீழே தான் ப்ராடக்ட் சேல் ஆகுது. பட் அவங்க டைவர்ட் ஆகி எலைட் செக்ஷன் ஒரு 2500 3000 மேலேயும் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி வச்சுட்டாங்க. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபா ஸ்டாக் சும்மா இருக்குது. ஆனால் இதை விற்கணும் எப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஏன்னா இவங்களுக்கு போகிற மூமெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மென்ஸ் வேரில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, 900 கீழே தான் ப்ராடக்ட் சேல் ஆகுது. அப்போ நார்மலாக வந்து என்னென்னா வேர்ட் ஆஃப் மவுத் கஸ்டமர் ரெஃபரன்ஸ் நடக்கிறப்ப அந்த கேட்டகரி 900 கீழே பட்ஜெட்டில் வாங்குற பீப்புள்ஸ் தான் அதிகமாக ரெஃபர் ஆகிருப்பாங்க. ஓகே, கரெக்ட்டுங்களா? அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து இங்கே போனால் ரேட் அதிகம்னு ஒரு ஃபீல் வந்துச்சுன்னு வச்சுங்க, மொத்தமாக டவுன் ஆயிருமா? கரெக்டு. ஸோ இது எப்படி மாற்றுறது? மாற்றக்கூடாது. அதாவது நான் எப்படி கேட்குறேன்னா, உங்களோட சஜஷன் என்ன? இதை மாற்றாதீங்க, உங்கள் 900 கீழே இருக்கிற ப்ராடக்ட்டே வந்து நிறைய சேல் பண்ண ஆரம்பிங்க, உங்களுக்கு ஐடென்டிட்டி அதுதான் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்லை இதுலேருந்து இதில் டைவர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போனால் உங்களுக்கு மார்ஜின் அதிகம்? நான் என்ன பார்த்தேன்னா, அந்த டாப் 20% என்ன சேல் நடக்குது 900 கீழே தான் மேஜர் டர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து நாங்கள் என்ன பண்ண சொன்னோன்னா, ஏதாவது ஒரு நெட் காஸ்ட் போட்டு நீங்கள் ஒரு 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து செல் அவுட் பண்ணிவிடுங்க. ஓகே, ஃபோக்கஸ் ஆன் திஸ் செக்மெண்ட் ஒன்லி, மென்ஸ்வேர் 900 கீழே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதில் வால்யூம் எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, அப்படின்றதான் நாங்கள் சஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க, ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து வி கிவ் சம் மார்க்கெட்டிங் ஐடியாஸ்லாம் கொடுத்து அவங்கள வந்து நிறைய இன்டர்னல் அவங்க இருக்கிறது ஒரு Tier 3 சிட்டி. ஓகே, நிறைய தாலுக்ஸில் வந்து போய் ஸ்டால்ஸ் எக்ஸ்போஸ் ட்ரை பண்ணுங்கள், ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி கொண்டு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடுத்த வெஞ்சர் போகிற அளவுக்குலாம் பெருசாக ஃபினான்ஷியல் இது கிடையாது. அவங்களோட பொட்டென்ஷியல் ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஓகே, ஆனால் அடுத்த லெவல் இது பண்ண முடியல. அப்போ அடுத்து நீங்கள் ரீச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற சஜஷன் கொடுத்தோம். அந்த கன்ஃபியூஷன்ஸை வெளியே வர்றதுக்கு நாங்கள் வந்து அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சு நாங்கள் கொஞ்சம் ரீல்ஸ் கண்டென்ட்லாம் மேக் பண்ணி பீப்புள்ஸ்க்கு அவேர்னஸ் கொடுத்து, அந்த கடையிலே ஒரு 50,000 டேட்டா இருக்குது. அந்த டேட்டாவே பெரிய அசெட்டு. அவங்கள ப்ராப்பராக ரீச் பண்ணி அதை கன்க்ளூட் பண்ணாலே போதும். அந்த கன்ஃபியூஷனை கிளியர் பண்ணோம். ஓரளவுக்கு இப்போ ஒரு 50% வரைக்கும் அந்த ஸ்டாக்லாம் சோல்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க. சூப்பர் ப்ரோ. இந்த மாதிரி என்னென்ன மார்க்கெட்டிங் பண்ணலாம்? இப்போ நீங்கள் சொன்னீங்க 50,000 டேட்டா இருக்குது, அதை வந்து அதுவே அவங்களோட பெரிய ஒரு ப்ளஸ்ஸு, அதில் வந்து நம்ம கொடுக்க முடியும் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து இது தேவைப்படுது. ஒரு ஷாப்புக்கும் சரி, இல்லை வந்து ரீட்டெயிலராக இருக்கட்டும், இல்லை அதர் பிராண்ட்ஸாக இருக்கட்டும், எப்படியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணணும்? நீங்கள் கான்டாக்ட்ஸை பற்றி கேட்டனால சொல்கிறேன் ப்ரோ. ஒரு நிறுவனத்துக்கு ரெவென்யூ கன்சிஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா அக்வசிஷனும் முக்கியம், புது வரவும் முக்கியம், புது கஸ்டமர் வர்றதும் முக்கியம், ரிட்டென்ஷனும் முக்கியம். ஓகே, நிறைய பேர் எனக்கு புது கஸ்டமர் வேணும்னு ஓடிட்டு இருப்பாங்களே தவிர எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை கவனம் செலுத்த மாட்டாங்க. எப்படி ரீட்டைன் பண்ணுறது, அவங்களோட ஹையஸ்ட் பர்ச்சேஸ் வேல்யூவை எப்படி அச்சீவ் பண்ணுறது ஓகே அப்படின்றது தெரியாது. அவங்க கஸ்டமர் ஃபோக்கஸாக இருந்தாங்கன்னா அதை பண்ணுறது ஈஸி. இதே ப்ராடக்ட் ஃபோக்கஸாக பண்ணால் ஒரு தடவை வருவாங்க, 2 தடவை வருவாங்க, 3ஆவது தடவை போர் அடிச்சிடும், வேறு கடைக்கு போயிடுவாங்க. கரெக்ட், இதுதான் நடக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ண வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து எப்பயும் போல் ஒரு காமன் மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணிகிட்டு இருக்காமல் அவங்க கையில் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 10,000 கான்டாக்ட்ஸ் என் கஸ்டமர் டேட்டா இருக்குன்னா, ஓகே, கஸ்டமர்கிட்ட நம்ம வந்து எஜுகேட் தான் பண்ணணும். எனிதிங் மார்க்கெட்டிங்கோட பர்பஸே ஃபஸ்ட் லெவலே அவேர்னஸ் தான். ஓகே, கரெக்டுங்களா? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு ஷர்ட் ப்ராடக்ட் விற்கணும்னு நினைக்கிறேன்னா, அது ஒரு ஆஃபீஸ் மெட்டீரியல், ஒரு ஆஃபீஸ்க்கு போகக்கூடிய ஒரு வேராக இருந்ததுன்னா, அந்த காஸ்டியூமை எப்படி அவங்க வந்து டே டு டே இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷர்ட் ஒரு 2 ஃபேண்ட் எடுத்து ஆல்டர்னேட்டிவாக எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், ஓகே, ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா, அது பேஸ்ட் ஆன் நிஷ்ஷை பொறுத்து. எலைட் ஆடியன்ஸாக இருந்தால் எலைட் லுக் இது கொடுத்து அவங்க கொடுக்கலாம். ஓகே, ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வந்து பண்ண தவறிடுறாங்க நிறைய நேரங்களில். அதை வந்து பண்ணி இந்த ரிட்டென்ஷன் கொண்டு வரது எப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அந்த 10,000 கான்டாக்ட் இருக்குன்னா அதில் வந்து ஒரு மந்த் வந்து ஒரு 20 to 40% வரைக்கும் நம்மளால் வந்து ரிட்டென்ஷன் கொண்டு வர முடியும். கஸ்டமர்ஸை நம்ம சரியாக புரிஞ்சு நடத்துறது மூலியமாக. ஓகே, நமக்கு வந்து லாயல் கஸ்டமர் பேஸ் பில்ட் ஆகிட்டே இருக்கணும். அந்த டாப் 20% ஒரு 2,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த 20% கேட்டகரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தால் தான் அவங்களுக்கு வந்து ரெவென்யூ கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஓகேங்களா? ஏன்னா இப்போ ப்ராடக்ட் வாங்க வராங்கன்னா நிறைய பர்பஸ்க்காக வருவாங்க. ஒரு சிலர் வந்து தேவைகளுக்காக வருவாங்க. ஓகே, ஒரு சிலர் நம்ம கொடுக்குற ஆஃபர்ஸ்க்காக வருவாங்க. ஒரு சிலர் இம்பல்சிவ் பையர்ஸ், ஏதோ ஒன்று புது அப்டேட் வருதுன்னா டக்குன்னு போய் வாங்குவோம் அப்படின்னு வர்றவங்க. ஒரு சிலர் வந்து என்னென்னா ஆன்லைன் ஷாப்பர்ஸாக இருப்பாங்க. ஜஸ்ட் எனக்கு ஆன்லைனில் கொடுத்தா நான் வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ இவங்க எந்த நிஷ்டில் இருக்காங்க, யாரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்கங்கிறது தான் இங்கே கேமு. ஓகே, இப்போ அவங்க ஆஃபராக கொடுத்துட்டு இருந்தால் ஆஃபர் எதிர்பார்க்குறவங்க தான் வருவாங்க. ஓகே, தேவைக்காக வர்ற கஸ்டமர் கூட லாயலாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ ஏதோ முக்கியமான நேரங்களில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நமக்கு ரொம்ப இது யார் நிஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா இம்பல்ஸு, டக்குன்னு ஸ்பார்க் ஆகிடுவாங்க, உடனே இதை போய் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வர பீப்புள். அவங்களையும் நம்ம வந்து டேப் பண்ணணும். அந்த மாதிரி இவங்க எதை பொசிஷன் பண்ணுறாங்களோ அவங்க தானே வரப்போகிறாங்க. ஓகே,
ஓகேங்களா? ஒரு டிஸ்கவுண்ட்டை மட்டும் காமிச்சு வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க, அதான் நடக்கும். இல்லை இம்பல்சிவாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க, பீப்புளுக்கு வந்து ஒரு காம்போ மாதிரிலாம் கொடுத்து வாங்க வைக்கிறாங்கன்னா அந்த கேட்டகரி பீப்புள் வருவாங்க. அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது என்னென்னா, வெறும் அக்வசிஷன் மட்டும் செலவு பண்ணிகிட்டு இருக்காமல் ரெண்டையும் பேரலாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே. இன்னொன்று, வாக்கின் வந்து வரத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோம். இதில் வந்து என்ன பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து பெரிய பிராண்ட்ஸ் பண்ணுற நல்ல விஷயமும் பார்த்துருக்கேன், சில பேடான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துருக்கேன். இப்போ பீட்டர் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஷர்ட் எடுத்தால் 1 ஷர்ட் ஃப்ரீ 2+1ங்கிற மாதிரி காம்போ கொடுப்பாங்க. ஆனால் மற்ற சில பிராண்ட்ஸ் எல்லாம் நம்ம VH இந்த மாதிரி மற்ற சில பிராண்ட்ஸ் எல்லாம் போகும்போது எந்த ஒரு ஆஃபர்ஸுமே இருக்காது. அவங்கள்ட்ட குவாலிட்டி நல்லாயிருக்கும், பட் காஸ்ட் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் இருக்கும். பீட்டர் இங்கிலாந்து இதுவுமே ஒன்றா தான் இருக்கும். இப்போது இந்த ரீட்டைல் ஷாப் வரவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ஒர்க் ஆகாது, இது வந்து மற்றவங்கள பார்த்து நீங்கள் பண்ணாதீங்க, இது வந்து ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் ஒர்க் ஆகாது அப்படின்னு உங்ககிட்ட ஏதாவது எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? அதாவது ப்ரோ, இப்போ நீங்கள் அந்த காம்போவாக இருக்கட்டும், பை ஒன் கெட் ஒன்னாக இருக்கட்டும், அது எல்லாமே ஸ்ட்ராட்டஜி தான், கஸ்டமரை வாங்க வைக்கிறதுக்கான ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே அவங்க கொடுக்குற கமிட்மெண்ட், கஸ்டமரோட வேல்யூஸ் என்ன, வந்து என்கிட்ட வர கஸ்டமருக்கு நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ அதை வந்து என்ஷூர் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் என்ன ஆஃபர் கொடுக்குறீங்க, டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்கன்னு கஸ்டமர்ஸ் பார்க்க மாட்டாங்க. ஓகே. நிறைய நேரங்களில் பாருங்கள், நீங்கள் வந்து எமோஷனலாக ஒரு பிராண்ட் மேலே அட்டாச் ஆகிட்டிங்கன்னா அந்த பிராண்டை தேடி தான் போவீங்க, அது எவ்வளோ விலையாக இருந்தாலும். கரெக்ட். அப்போ அந்த எமோஷனல் கனெக்டே எப்படி கொண்டு வரும், அவங்கள எப்படி வேல்யூவாக ஃபீல் பண்ண வைக்கிறோம் கஸ்டமர்ஸை. ஓகே. அதில் தான் கேம் இன்னும் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, பர்த்டே ஆனிவர்சரிக்கு விஷஸ் அனுப்புவாங்க. விஷஸ்னால் விஷஸோடு இருக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் வந்து ஒரு 10% உங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம், வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, அங்கேயும் விற்கக்கூடாது. அந்த பிராண்டுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி டோன் கொடுத்துட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள புல் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட முடியும். ஓகே. ஆனால் அது பெனிஃபிட்டாக தானே இருக்கும். இப்போ என் பர்த்டே அன்றைக்கி நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன்னு. ஆமாம் ப்ரோ, அதை நீங்கள் கேட்காம கொடுங்கன்னு சொல்லுவேன் நான். உங்கள் பர்த்டேக்கு வராங்கன்னா நீங்கள் வந்து பர்த்டே பர்ச்சேஸ்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதை இன்டர்னலாகவே கொடுத்துடலாம். அதை வந்து காரணமாக்கி வர வைக்க வேணாம், ஏன்னா பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஒரு பர்த்டே விஷ் பண்ணுறாரு, ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, ஏதோ ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுத்தா நீங்கள் என்ன ஃபீல்? அப்படி சொல்ல வரீங்க, புரியுது. எமோஷனல் கனெக்ட் வராது. நம்ம பர்த்டே அன்னைக்கு போனால் தான் 10% கொடுப்பான், மற்ற நாள் போனால் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து ஒரு ஹியூமன் டோன் கொடுக்கறதா பிராண்டுக்கு. இந்த மாதிரி வேறு எக்ஸாம்பிள்ஸ், இந்த மாதிரி பண்ணால் வந்து கொஞ்சம் ஒர்க் ஆகாது, எமோஷனல் கனெக்ட் ஆகாது. எமோஷனல் கனெக்ட்டுங்கிறதே பெருசாக இல்லை, இப்போ இருக்கிற பெரிய பிராண்ட்ஸுமே அதை பெருசாக பண்ணுறதில்ல. ஓகே. அது என்னன்னா அந்த கம்பெனியோட கல்ச்சர் கேப்ஸ் எப்படி நடத்தணும். ஒரு பீப்புள் உள்ளே வந்தால் நான் என்ன சொல்லுவேன்னா ஒரு செகண்ட் ஹோம் ஃபீல் கொடுக்கணும்னு சொல்லுவேன். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸில் வர்ற பிள்ளைகள் தான். ஓகே. அதுக்கு காரணம் என்னென்னா ப்ராப்பரான டீம் ட்ரைனிங் இல்லாதது. எப்படி வந்து ஒரு கஸ்டமரை வந்து நம்ம நடத்தணும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கஸ்டமரை வந்து ஒரு ட்ரீட் லைக் அ கிட்டு, ஒரு குழந்தைங்க நடத்துகிற மாதிரி தான் நடத்தணும். கோபமாக இருக்கிறவங்களும் இருப்பாங்க, ஹார்ஷாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க, கொஞ்சம் காமாக இருக்கவங்களும் இருப்பாங்க. எல்லாத்தையும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அரவணைச்சிட்டு போகிறது ரொம்ப முக்கியம். ஓகே. அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய பேரை பற்றி படிச்சிருப்பீங்க, நிறைய பேர் ரீட்டைல் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள், இந்த ஷாப்பு இல்லை இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக பண்ணுறாங்க, நம்ம வந்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகணும்னா இவங்கள பார்த்து பண்ணலாம் அப்படிங்கிறது. நான் கஸ்டமர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது வந்து ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். ஓகே. எப்போ போனீங்கனாலும் அங்கே போனால் ஒரு டீம், நீங்கள் ஒரு சேல்ஸ் பர்சனாக உள்ளே போகிறீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு கொடுக்குற ட்ரைனிங் சிரிக்கிறதுக்கு. ஓகே. ஓகேங்களா? அதாவது சிரிச்ச முகமாக, அவங்களுக்கு வந்து 1000 பிரச்சனை இருக்கலாம், யாருன்னு தெரியாதவங்களா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே வெல்கம் பண்ணணும், சிரிச்ச முகமாக வெல்கம் பண்ணணும். ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி பெட்டராக கொடுக்கணும். அதில் வந்து அவங்க சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஏன்னா ரீசெண்டாக ட்ரேட் சென்டரில் வந்து எஸ்கான் ஒரு ஈவெண்ட் நடந்தது. அதில் தான் அதோட இப்போ இருக்க டேரக்டர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்டேட்ஸில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், 4-5 ஸ்டேட்ஸ்க்கு மேலே இருக்காங்க. தமிழ், கன்னடம், மலையாளம் அந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் ட்ரெயின் பண்ணுறாங்க. அவங்க வந்து ட்ரைனிங்க்குனே ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே வச்சுருக்காங்க. ஓ ஓகே. ஸ்டாஃப் ட்ரைனிங்க்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் இன்றைக்கி இருக்கிற எவ்ரி கஸ்டமர் உள்ளே வரவங்கள நம்மளால் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். இதெல்லாம் ட்ரைனிங் கேப். நம்ம ஃபஸ்ட்டு ஓனருக்கு ஒரு திருப்தி இருக்கணும், என்கிட்ட உள்ளே வர கஸ்டமரை நான் ஒரு ஃபேமிலி மெம்பராக ட்ரீட் பண்ணணும், ஒரு பெட்டரான ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு அவர் நினச்சா தானே எம்ப்ளாயீஸை கைட் பண்ணுவார். கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் கல்ச்சர் கேப். இப்போ நம்ம பார்த்ததுலே வாக்கின்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்கணும், கஸ்டமர்ஸ்க்கு வேல்யூ க்ரியேட் பண்ணணும், அதே மாதிரி கஸ்டமர்ஸை நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கணும்.
ஸோ அது மூலியமாகவே நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்லேயே நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. வராங்க அப்படின்னா வரவங்களுக்கு ஏற்ற ப்ராடக்ட்டும் நம்மளோட இதில் இருக்கணும். எப்படி வந்து நம்ம 900 கீழே தான் எதிர்பார்த்து வராங்க அப்படின்னா அந்த இடத்துல போய் நம்ம 2500 விற்கிறதுல சான்ஸ். பொசிஷனிங் தான் மேட்ரு. ஆரம்பிக்கும் போது என்ன காரணத்துக்காக அந்த நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டதோ அதை எல்லா டைமும் வந்து என்ஷூர் பண்ணணும். ஓகே, இதில் வந்து நம்ம மார்க்கெட்டிங்கை மிக்ஸ் பண்ணி வாக்கின்ஸை கொண்டு வர முடியும். இன்னொன்று, இப்போது வந்து இது கேட்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. ஆனால் உங்களோட வெப்சைட்டில் நான் நார்மலாக பார்க்கும்போது ரீட்டைலர் சேல்ஸ் மேஜிக் சம்திங் வந்து அந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பின் பண்ணியிருந்தீங்க. ஒரு மேனை சுற்றி வந்து ரீட்டைலர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து என்னன்னா அசோக் அண்ணாமலைன்னு 2 கேரக்டர் காமிச்சிருப்போம். ஓகே, முன்னாடி அசோக் வந்து நார்மல் ரீட்டைலர், ஓகே, அண்ணாமலை வந்து ரீட்டைல் சூப்பர் ஸ்டார். ஓகே ஓகேங்களா, ஓகே. அவர் என்னெல்லாம் பண்ணுறாரு, இவர் என்னெல்லாம் பண்ணுறாரு. ஓகே, அது வந்து அந்த பெயின் பாயிண்ட்ஸ் படிக்கும் போது எனக்கு கனெக்ட் ஆச்சு ஆக்சுவலாக. ஓகே, இதெல்லாம் உண்மையாகவே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு மார்க்கெட்டிங்கில் வந்து சிஸ்டமேட்டிக் மார்க்கெட்டிங் இல்லை, ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ளா இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ அதை எதுக்காக அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதில் என்ன மாதிரி சொல்யூஷன் நம்ம கொடுக்குறோம்? கண்டிப்பாக ப்ரோ, அதில் நான் அந்த ஸ்டோரியும் சொல்லிடுறேன். அண்ணாமலை 2.0 முன்னாடி ஓகே, அண்ணாமலை மூவி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அதில் வந்து என்னென்னா ரஜினி சார் வந்து ஒரு பால்காராக இருப்பார். ஓகே, மில்கில் வேல்யூ ஆட் பண்ணியிருப்பார். மில்க் பவுடரா, ஸ்வீட்ஸா, தி ஆடட் வேல்யூ. கரெக்டுங்களா? அது மாதிரி அவர் வந்து படத்தில் வேணால் ஒரு பாட்டில் வளர்ந்த மாதிரி காமிக்கலாம், பட் ரியாலிட்டியில் அது வாய்ப்பு கிடையாது. இதே ஒரு ரீட்டைலராக இருந்தால் நம்ம வந்து எல்லாரையும் மாறி 10ஓட 11 நம்ம வந்து ஓடிட்டு இருக்காமல் நமக்குன்னு ஒரு யூனிக்னஸ் வேணும். ஓகே, என்கிட்ட ஒரு கஸ்டமர் தேடி வரணும்னா நம்மளோட வேல்யூ, நம்ம கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, அதை வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்மளாலே வந்து வித்தியாசமான விஷயங்களை, புதுமையான விஷயங்களை வந்து கஸ்டமர் கொண்டு போய் சேர்க்க முடியும். ஓகே, நான் எப்பவுமே ஒரு பஞ்ச்லைன் மாதிரி சொல்கிறது என்னென்னா 10ஓட 11 எல்லாரும் பண்ணுறதையே பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஓகே, நீங்கள் வந்து ஒரு ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக புதுமையான விஷயங்களை வந்து மார்க்கெட்டில் வந்து க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து எஜுகேட் பண்ணுவேன். அப்போ வந்து ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக இருக்கவர் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கணும். அப்போ என்னென்ன மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸ் அங்கே இருக்காங்க? நோட் பண்ணதுலேயே நான் பார்த்தேன், கிட்டத்தட்ட ஒரு 8-9 இது இருந்துச்சு. என்னென்ன மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸ் இருக்குது ரீட்டைலர்? மொதல் வந்து என்னென்னா, ரீட்டைலில் யாரும் வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. மொதல் விஷயம் அடிப்படை. பெருசாக டேட்டாவை வந்து கலெக்ட் பண்ணவும் மாட்டாங்க, ட்ராக் பண்ணவும் மாட்டாங்க. அதை வந்து அப்ளை பண்ணி அவங்க பிஸ்னஸில் முடிவுகள் எடுக்கவும் மாட்டாங்க. ஓகே, என்ன மாதிரியான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒன்று, அவங்களோட கஸ்டமர் கான்டாக்ட்ஸ். அது வந்து இட்ஸ் பேசிக். அவங்களுக்கு எவ்வளோ கஸ்டமர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதையே நிறைய பேர் பண்ணுறதில்ல. தென் அவங்களோட இஆர்பி ப்ராப்பர் ட்ராக் இருக்காது. என்ன நடக்குது, அவங்க நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட், டாப் செல்லிங் ப்ராடக்ட் என்ன, எது லீஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டு, எது ஓரளவுக்கு நார்மலாக போயிட்டுருக்கு. ஏன்னா ஒரு ரீட்டைலில் ஒரு ப்ராடக்ட் வந்து உள்ளே வருதுன்னா 15 நாளில் வந்து ஒரு ப்ராடக்ட்டை விற்க முடியுது அப்படின்னா தட் வில் பி அ குட் ப்ராஃபிட். ஓகே, இதே ஒரு 1 மாதம் 2 மாதத்தில் பண்ணுறாங்கன்னா ஒரு நாமினலான ப்ராஃபிட் இருக்கும். 90 நாளில் விற்றோன்னா ஓகே. ஆனால் 90 நாளைக்கும் தாண்டி நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸை விற்க முடியலன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு ரீட்டைல் நிறுவனத்துக்குள்ளே ஒரு 25 எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, இல்லை ஒரு 100 எம்ப்ளாயீஸ் இருக்காங்கன்னா அந்த எம்ப்ளாயீஸோட சேலரி, இபி ரெண்ட்டு, கரெக்ட், ஸ்பேஸ் காஸ்ட்டு எல்லாம் அந்த ப்ராடக்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்றாலும் அது வேஸ்ட்டு. எத்தனை தடவை அந்த ஃபண்ட் வந்து நம்மளோட நிறுவனத்துக்குள்ளே இது ஸ்டாக்காக வந்து உள்ளே வந்து வெளியே போகுதோ, ரொட்டேட் ஆகுதோ, அதன் மூலயமா அவங்களோட ரெவென்யூ வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேல் அப் ஆகும். அதை யாரும் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம என்னன்னா, அந்த அண்ணாமலை மூவியை வச்சு சொல்லணும்னா, ஒரு ரீட்டைலராக இருந்தோம்னா எல்லாத்துலேயும் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும். ஓகே, ஓகேங்களா? பால்காரனா பால் மட்டும் விற்றுக்கிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நமக்கு வந்து அதில் ப்ராஃபிட்டும் வராது, நம்மளால பெரிய ஆளாக ஆக முடியாது. எஸ். ஓகே, இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு வந்து உள்ளே வரக்கூடிய கஸ்டமருக்கு ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அதுக்காக கஸ்டமர்ஸ் என்கேஜ் பண்ண வேண்டியிருக்கு. காமன் ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடாது. தென் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான வேல்யூ சிஸ்டம் என்னெல்லாம் கொடுக்க போகிறோன்றதை நம்ம வந்து என்ஷோர் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, பர்சனலைஸ்டாக அவங்கள போய் ரீச் பண்ண வேண்டியிருக்கு. அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை கொடுத்தா பீப்புள் வில் அக்செப்ட். ஓகே, இல்லைன்னா நம்மளை மறந்துட்டு போயிடுவாங்க. இன்னும் நிறைய பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, பீப்புள்ஸ் வந்து நீங்கள் ஒரு பர்ச்சேஸ் உள்ளே வராங்க ஒரு கஸ்டமர் அப்படின்னா அவங்க வர்றது ஒரு 1 hour டைமாக இருக்கலாம், 2 hours டைமாக இருக்கலாம். ஓகே, அதை தாண்டி பீப்புள்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க வீட்டில், ஆஃபீஸில், அந்த மாதிரி டைம் தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ அந்த டைம்லலாம் அவங்கள ஏதாவது ஒரு வகையில் நம்ம ரிமெம்பர் பண்ணுறோமா, ப்ராப்பராக அவங்கள ஏதாவது ஒரு வகையில் என்கேஜ் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் பெருசாக யாரும் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நாளைக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா எப்படி அவங்கள ஞாபகம் வச்சு வருவீங்க? ஏன்னா இன்றைக்கி டூ மச் ஆஃப் கண்டென்ட் கன்சியூம் பண்ணுறோம். நிறைய பிராண்டை பார்க்குறாங்க கஸ்டமர்ஸு. அவங்களுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்குது.
பட் அவங்க நம்மளை தேடி வரணும்னா அதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணி தான் ஆகணும். கரெக்ட். அதை பண்ணுற ஒரு பெட்டரான ஒரு பர்சனை தான் நம்ம வந்து ஒரு பெட்டரான நிறுவனத்தை தான் வந்து நாங்கள் ரீட்டைல் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறோம். ஓகே. எல்லா வகையிலையும் அவங்களோட மார்க்கெட்டிங், சேல்ஸு, கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த நிறுவனத்தோட பொசிஷனிங், அவங்க கொடுக்கக்கூடிய எம்ப்ளாயி வெல்ஃபேராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒருத்தர் பெஸ்ட்டாக இருந்தாருன்னா அவரை நம்ம ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக பொசிஷன் பண்ணுவோம். ஓகே. வேறு என்ன மாதிரியான பெயின் பாயிண்ட்ஸ் அதில் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணுறோம்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் ஓனர்ஸ்க்கு வந்து பெருசாக கிளாரிட்டி இருக்காது. பிஸ்னஸ் வந்து ஏதோ ஒன்று வந்துட்டு இருக்கும், ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல் இருப்பாங்க. ஓகே. அது எதனாலன்னு கேட்டிங்கன்னா அவங்க மைண்ட் செட் லெவல்லையே நிறைய குழப்பம் இருக்கும். என் பிஸ்னஸ் ஏன் இப்படி டவுன்ஃபால் இருக்குது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது, முடிவெடுக்க நிறைய கஷ்டப்படுவாங்க. ஓகே. அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு என்னன்னே ஒரு கேட் பாஸ் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் வந்து என்னென்னா ரீட்டைல் சேல்ஸ் மேஜிக் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மாதம் ஒரு 10 ரீட்டைலர்ஸோட மட்டும் நான் க்ளோஸாக ஒர்க் பண்ணுறேன். ஓகே. அது என்டையர்லி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட் கொடுக்கக்கூடிய ஒரு 1-to-1 கன்சல்டேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். ஓகே. அதில் வந்து ஒரு மைண்ட் செட், கஸ்டமர் ஃபோக்கஸ் மைண்ட் செட் நாங்கள் புரிய வைக்கிறோம். அவங்க பிஸ்னஸில் நடக்கிற பழைய ப்ராப்ளம்ஸ் என்னென்னலாம் கண்டுபிடிச்சி அதுக்கு அவங்க என்ன சொல்யூஷன் எடுக்கணும், ப்ளஸ் அவங்க இன்டர்னலாக நடக்கக்கூடிய மார்க்கெட்டிங் மிஸ்டேக்ஸ் என்னென்ன அவங்க வந்து கோல்ஸ் ஓரியன்டாக, அதாவது ஒரு நிறுவனம் எப்படி இருக்கணும்னா ப்ளே லைக் அ கேம், ஒரு மாரத்தான் மாதிரி இருக்கணும். ஓகே. சும்மா ஒரு டைம் ஓடிட்டு உட்காந்துட்டோன்னா வேஸ்ட்டு. இப்போ மார்க்கெட்டிங்கும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், சேல்ஸும் கன்சிஸ்டண்ட்டாக நடக்கணும், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக கொடுக்கணும். ஓகே. ப்ளஸ் அவங்களோட ஆப்ரேஷன் டீம் எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணாதான் அந்த நிறுவனம் சரியாக இயங்குதுன்னு அர்த்தம். கரெக்ட். அப்போ அதை ஒரு மாரத்தான் மாதிரி கொண்டு போகிறோமா, அந்த சிஸ்டம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து ஒரு ப்ராப்பர் கிளாரிட்டி கொடுத்து அதை எப்படி பண்ணணுன்ற ஒரு கைடன்ஸ் கொடுத்து ரெஃபர்மேஷன் நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அதை சரியாக பண்ணாமல் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து முறைப்படுத்துறது தான் இந்த இது ஒரு 3 ஸ்டெப் தான். ஓகே. மைண்ட் செட், கிளாரிட்டி, ரெஃபர்மேஷன். இந்த 3 விஷயத்தில் ஒரு பெட்டரான இம்ப்ளிமெண்டேஷன் கைடன்ஸ் கொடுத்து அவங்கள ஆக்டிவிட்டி பேஸ்டாக பண்ண வைக்கிறேன். நானே ஒரு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னராக அவங்களோட ஒர்க் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கொண்டு வரது என்னோட மெயின் ரோலாக இருக்குது. ஓகே. நிறைய இடங்களில் போய் படிச்சுட்டு வந்துடுவாங்க, ஒரு வெபினார் போவாங்க, இல்லை ஏதாவது ஒரு ஈவெண்ட் போவாங்க, ஏதோ ஒரு லேர்னிங் கிடச்சிரும், ஆனால் அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே. அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வி ஹேவ் அன் எக்ஸ்பர்டீஸ். ஓகே. அதே மாதிரி நான் இன்னொரு விஷயமும் நோட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் வந்து கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறீங்க. கன்சல்டேஷன் பண்ணுறது இல்லாமல் இப்போ இந்த பீப்புள் எல்லாருக்குமே நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறீங்க. ஆமாம். நீங்களே வந்து பர்சனலாக ஒரு 20 பேர், ஒரு 20 பிஸ்னஸ் ஓனர் கூட கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. கம்யூனிட்டி எப்படி, எதுக்காக? இப்போ நம்ம மணி வரணும், கம்யூனிட்டி வந்தால் இயர்லி நமக்கு பே பண்ணுவாங்க, நம்ம வந்து மந்த்லி வந்து அதில் ஒரு ரெவன்யூ வந்துடும், சேஃபர் சைடுக்கு நம்ம கம்யூனிட்டி வச்சுக்கலாம் அப்படின்னா, இல்லை எதுக்காக கம்யூனிட்டியை நம்ம பில்ட் பண்ணுறோம்? இல்லை ப்ரோ, இது வந்து எங்களோட ரெவன்யூக்காக அதை நாங்கள் பண்ணணும்னு நினைக்கல. அதாவது ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய ஓல்டு ஜென்ரேஷன், இப்போ இருக்க ஜென்ரேஷன், செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் எல்லாருமே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து மற்ற ரீட்டைல் நண்பர்களோட ஒரு இணக்கமான சூழலில் இருக்கணும், அவங்கள்ட்ட இருந்து நிறைய நெட்வொர்க்கிங் மூலமாக, ரிலேஷன்ஷிப் மூலமாக நிறைய கற்றுக்கணும், அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே. பழைய ஜென்ரேஷன் என்னென்னா எல்லாரையும் வந்து காம்படிஷனாக பார்ப்பாங்க, எதிரிகளாக பார்க்கக்கூடிய மனநிலையெல்லாம் இருக்குது. பட் ஒரு ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கம்யூனிட்டியாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கும், நிறைய புதுமையான விஷயங்களை கற்றுக்க முடியும், ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்க முடியும். ஓகே. நாங்கள் சூப்பர் ஸ்டார் ரீட்டைலர்ஸ் ஹப்பை ஏன் ஒரு கம்யூனிட்டியாக மாற்றணும்னு நினைக்கிறோன்னா ரீட்டைலர்ஸ்க்கு அப்ஸ்கில் பண்ணணுன்றதான் என்னோட நோக்கம். ஓகேங்களா? அவங்கள வந்து இன்றைக்கி ட்ரெண்டுக்கு கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. அது அவங்களோட மார்க்கெட்டிங், அவங்களோட என்டையர் ஆக்டிவிட்டி, சேல்ஸ், மார்க்கெட்டிங், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துலேயும் நான் வந்து அப்ஸ்கில் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே. இன்றைக்கி ட்ரெண்டுக்கு நான் மாற்ற வேண்டியிருக்கு. அப்போ நிறைய அவங்களும் கற்றுக்கணும். ஓகே. அவங்களுக்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் தேவைப்படுது. அப்போ வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னர்ஸாக அவங்கள மாற்றுறதுக்காக க்ரியேட் பண்ணால் தான் கம்யூனிட்டி. அவங்களுக்கும் சரி, அவங்களோட மார்க்கெட்டிங் டீமுக்கும் சரி, எங்களுக்கு வந்து நாங்கள் என்ன வந்து அவங்களுக்காக கற்றுக்கிறோமோ அது ஒரு கம்யூனிட்டியாக இருக்கிறப்ப இன்னும் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் க்ரோத்தாக இருக்கும். ஓகே. அப்படின்றதுக்காக வி ஸ்டார்டட் கம்யூனிட்டி. இப்போ அரௌண்ட் நீங்கள் வந்து நிறைய ரீட்டைலர் பிஸ்னஸ் கூட ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து டெக்னாலஜி அடாப்ட் பண்ணவங்க சில பேர் இருப்பாங்க, இன்னும் வந்து நோட்டில் எழுதுகிறவங்க, கணக்கு எழுதுகிறவங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணுறதுல என்ன மாதிரியான டெக்னாலஜியெல்லாம் இந்த ரீட்டைலர்ஸ் கண்டிப்பாக வந்து அடாப்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை ப்ரோ, டெக்னாலஜின்றது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்களோட இஆர்பி, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் நிறைய ஆங்கிளில் இருக்குது. ஓகே. இப்போ செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷன் வர நிறுவனங்கள் எல்லாத்துலேயும் டெக்னாலஜி அடாப்ஷன் வந்துட்டாங்க. ஓகேங்களா? இன்னும் ஃபஸ்ட் ஜென்ரேஷனே ரன் பண்ணுறாங்க, ஒருத்தர் தான் ஓனர் இருக்காரு அப்படின்னா அங்கே ஃபுல்லாக லேக் இருக்குது. ஓகே. ஆனால் அவங்களும் அடுத்து மாறி தான் ஆகணும். என்ன மாதிரி டெக்னாலஜின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏஐ வந்துருச்சு. வந்து இஆர்பி ஆட்டோமேஷன் தான் பெருசாக பேசிகிட்டு இருந்தோம். ஓகே. இப்போ ஏஐ வந்துருச்சு, இன்னும் அது ஏஐ ஏஜென்ட் லெவலுக்குலாம் போகுது. ஓகே. அப்போ நம்ம பிஸ்னஸ்க்கு என்னென்னலாம் கொண்டு வர முடியுமோ அவங்களோட தேவைகள், ப்ராப்ளம்ஸ்க்கு தகுந்த மாதிரி
அதை வந்து அவங்க அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே. அதில் ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏஜென்ட் நல்லா இருந்துச்சு, இந்த ஏஐ நல்லா இருந்துச்சு, இந்த டூல் நல்லா இருந்துச்சு, இது வந்து நாங்கள் கொடுத்தனால கொஞ்சம் டைம் சேவ் ஆகுது. இல்லை ப்ரோ, அதாவது இப்போ நாங்கள் வந்து வாட்ஸ்அப் இப்போ கம்யூனிகேஷன் அப்படின்னா engagebot.com சொல்லிட்டு ஒரு டூல் வந்து கொடுக்குறோம் நாங்கள். ஓகே. அது ஒன்லி ஃபார் கஸ்டமர் என்கேஜ்மெண்ட் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. இப்போ ஏஐலாம் வந்து இன்னும் ரீட்டெயிலுக்குள்ளே பெருசாக வர ஆரம்பிக்கல. அடுத்து வந்து பர்சனலைசேஷனுக்காகவும் கஸ்டமர் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணுறதுக்காகவும் வாடிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் ஓகே. அதை வந்து கிரியேட் பண்ணுறோம். உதாரணத்துக்கு என்னென்னா, ஒரு நிறுவனத்துக்குள்ளே எம்ப்ளாயிஸ் மாறிக்கிட்டே இருக்கலாம். ஓகே. ஆனால் வர்ற கஸ்டமர் ஒருத்தராக தான் இருப்பார். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா, ஒரு 2000 பேர் இருக்காங்கன்னா, அவங்க தான் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே. அப்போ கஸ்டமர் ஒரே நபர் எத்தனை தடவை வந்தாலும் அவங்களுக்கு ஒரு சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும். அப்போ அவங்கள பற்றின ஒரு பெட்டர் நாலேஜ் நமக்கு இருக்கணும், அவங்களோட புரிதல் இருக்கணும். அதுக்காக இந்த வாடிக்கைங்கிற ப்ரொஃபைல் மேனேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஜஸ்ட் என்னென்னா, எப்பயும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ரீட்டைல் நிறுவனத்துக்குள்ளே வந்தால் கடைசியாக பில் போடும்போது சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாயல்ட்டி பாயிண்ட்காகவோ இல்லை ஒரு நோட் பண்ணுறதுக்காகவோ டேட்டா வாங்குவாங்க. நாங்கள் என்னென்னா, உள்ளே வரும்போதே நம்பர் சார் உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ரெகுலர் கஸ்டமராக இருந்தால் வாங்கிட்டு அந்த ப்ரொஃபைலை ஜஸ்ட் அனலைஸ் பண்ணிவிட்டு ஓகே அவங்களுக்கு என்ன பிடிக்குன்றதை ஓரளவுக்கு அட்ரஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் க்ளோஸ் ஆகிறப்ப இன்னும் பீப்புள் ஃபீல் வேல்யூட். ஓகே. ஓகே, நமக்காக இவ்வளோ தூரம் மெனக்கெட்டுறாங்க அப்படின்னு தெரியும். அந்த பர்சனல் கனெக்ட் வந்து இருக்கும் அந்த சேல்ஸ் பர்சனுக்கும் பையன் இருக்கும், கஸ்டமருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு விஷயம் வச்சு இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போது ரீட்டைலர்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்த்துட்டோம். ஆஸ் அ பர்சனாக ஒரு சில விஷயங்கள் நம்ம எப்படி இந்த ஜேர்னியில் வந்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ரஞ்சித் இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கன்சல்டேஷன் இந்த ரன் பண்ணுற ஒரு பர்சனாக நீங்கள் எப்படி உங்களை லெவலப் பண்ணிப்பீங்க, எப்படி நீங்கள் எவால்வ் ஆவீங்க, அப்ஸ்கில்க்கு என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பாக ப்ரோ. இப்போ நான் வந்து என்னென்னா 2019க்கு அப்புறமே நிறைய எனக்கு நான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போ நம்ம லேர்ன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறோமோ ஓகேங்களா, அங்கேயே நம்மளோட க்ரோத் வில் ஸ்டாப். ஓகே. அதை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து எப்போ கண்டினியூஸ் லேர்னராக மாறினனோ இது வரைக்கும் நான் போய் லேர்ன் பண்ணிக்கிட்டதே மோர் தென் ஒரு 20+ பெரிய கோச்சஸ் அண்ட் கன்சல்டன்ஸ்க்கு மேலேயே நான் போயிருக்கேன். ஓகே. லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் மணி என்னோட ஸ்கில்காக, என்னோட பர்சனல் டெவலப்மெண்ட்காக, ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்காக ஒவ்வொரு ஏரியாலையும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. இங்கே நிறைய நேரங்களில் என்னென்னா கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத தாண்டி நிறைய நான் கற்றுக்கிறேன். நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு விஷயம் கற்றுக்கிட்டாலும் அதை கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதையும் கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணணும், ஓகே, அதை டிசிப்ளினாக பண்ணணும் அப்படிங்கிறதான் என்னோட நோக்கமே. அதை நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். அது எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க? லைக் என்னென்னா, அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு கிட் கொடுத்துருந்தேன் இல்லையா, அதில் வந்து ஒரு ட்ரீம் இன்டு ஆக்ஷன் சொல்லிட்டு ஒரு தாட்ஸ் நோட் இருக்குது. எவ்ரிடே எனக்கு இருக்க ஹேபிட் என்னென்னா, எனக்கு என்னென்னலாம் தேவையோ அன்னன்னைக்கு நான் என்ன வந்து என் நிறுவனத்தில் பண்ணணும்னு நினைக்கிறேனோ, எனக்கு நான் என்ன பர்சனலாக பண்ணணும்னு நினைக்கிறேனோ ஜஸ்ட் ஐ ரைட் அப் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து நான் டாஸ்க் எடுப்பேன், அதிலிருந்து நான் என்னென்னலாம் பண்ணணும், இன்றைக்கி டே நான் என்ன பண்ணணும். அதே மாதிரி கூகுள் கேலண்டரில் வந்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா, என்னோடய ரெகுலர் ஷெடியூல் வந்து 365 டேஸ்க்கு இருக்கும். வாரத்துக்கு 2 நாள் ரீல் ஷூட் பண்ணணும். அதே மாதிரி மாதத்தில் ஒரு நாள் வந்து பாட்காஸ்ட் ஷூட் இருக்கும். ஓகே. எவ்ரிடே மார்னிங்குள்ளே ஆஃபீஸ்க்குள்ளே வந்தவொடனே ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணுறது. ஓகே. அதே மாதிரி லிங்க்டின் போஸ்ட் பண்ணுறது, சோஷியல் மீடியா போஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி இது ரெகுலர் டாஸ்க்காக எனக்கு அசைன் ஆகிட்டே இருக்கும். ஓகே. நான் என்ன மைண்டில் வச்சுக்குவேன்னா, இந்த ஒரு 15 டாஸ்க் இருக்குன்னா இந்த 15 டாஸ்க்கை இன்றைக்கி நான் கம்ப்ளீட் பண்ணும். அதை ஒரு ஹேபிட்டாக தான் நான் பார்ப்பேன். ஓகே. ரொம்ப இது பிரச்சனைன்னு ரொம்ப இது பண்ணாமல் அதை ஒரு ஹேபிட்டாக வந்து மாற்றி அந்த கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஓகே, சூப்பர். ஓகேங்களா? அப்போ என்னென்னா, நான் என்ன நினைக்கிறேனோ அது அப்படியே ஆக்ஷனுக்கு வந்துடுது. ஓகே. அதை ஒரு ஹேபிட்டாக மாற்றிடுறேன். அதை கன்சிஸ்டண்ட்டாக எடுத்துகிட்டு வர்றது முக்கியம். அண்ட் அதை எந்த அளவுக்கு ப்ரொடக்டிவாக நம்ம டைமை பயன்படுத்துகிறோம். ஏன்னா இப்போ நமக்கு எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். கரெக்ட். அதை நம்ம எந்த அளவுக்கு சரியாக பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட க்ரோத் இருக்க போகுது. ஓகே. அப்போ நான் போய் தேவையில்லாமல் ரீல்ஸ் பார்க்குறதுலையோ ஒரு அன்வான்ட் கண்டென்ட் பார்க்குறதுலையோ பொழுதுபோக்குறதை விட்டுட்டு நம்ம ஒரு விஷயத்த போரிங் டாஸ்க் தான், பிஸ்னஸ்க்காக செலவு பண்ண டைம் போரிங் டாஸ்க் தான். ஓகே. ஆனால் அதில் டைம் எஃபர்ட் போட்டோம், அதிகமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு தன்னால் நம்மளோட ஸ்டேட்டஸ் வில் இன்க்ரீஸ், ரெவன்யூ வில் இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வளர போகிறோம். ஓகே. அதை நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். நான் வந்து ரீட்டைலர்ஸ்க்கு என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் டிசிப்ளினாக பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க, கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுங்கள். இதுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறது. சூப்பர் ப்ரோ. இது இல்லாமல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக நான் வந்து படிக்கணும். இப்போ ரீட்டைலர்ஸ் வந்து ஒரு ஏஜென்சியை அஃபோர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இப்போதைக்கு டைம் இல்லை, மணி இல்லை, நான் வந்து இன்னும் கொஞ்சம் க்ரோ ஆகணும், பட் வந்து நான் லேர்னிங்க்கு ரெடியாக இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், நான் வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் சோர்ஸில் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்கள்ல இப்போ ரீட்டைலர் என்ன பண்ணுறாங்க, எப்படி வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு, அதில் உங்களோட மெட்டீரியல்ஸ் ஏதாவது இப்போ வந்து நான் வந்து இந்த புக்கு படித்தேன், இல்லை இந்த பாட்காஸ்ட் கேட்டேன், இது எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ரெஃபர் பண்ணக்கூடியது?
ரீட்டைலுக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்பெசிஃபிக்காக எதுவும் நான் பண்ணதில்லை ப்ரோ. காமனாக நான் மார்க்கெட்டிங் பற்றி நிறைய இது பண்ணியிருக்கேன். ஓகே, அதில் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ மார்க்கெட்டிங்க்கு இந்த புக்கு பெட்டராக இருக்கும், இல்லை இந்த பாட்காஸ்ட் நல்லா இருக்கும், இல்லை இந்த சோர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நாங்களே வந்து ரீட்டைல் ஃபியூச்சர் டாக்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் ரீட்டைல். ஏன்னா தமிழில் பெருசாக ரீட்டைலுக்குன்னு கண்டென்ட் கிடையாது. அண்டு இதாக வந்து பார்த்தீங்கன்னா மேகசின்ஸ் அந்த மாதிரி பார்த்தாலும் இப்போ ராய் நெட் அவங்க வந்து ரீட்டைல் சம்மந்தமாக நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வி கெட் நாலேஜ். அதெல்லாம் கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கும், ஓகே, டொமஸ்டிக் லெவலில் இருக்கும். சரிங்களா? இப்போ மார்க்கெட்டிங்னா இப்போ நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க, விஎம் பாட்காஸ்ட் நீங்களும் மெயினாக மார்க்கெட்டிங் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நான் நிறைய என்ன சொல்லுவேன்னா, மார்க்கெட்டிங் வந்து நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை புதுமையாக பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, நான் வந்து சொல்கிறதே ஒரு கட் காப்பி பேஸ்ட் தான். உங்கள் இண்டஸ்ட்ரியில் யார் டாப் 10ல் இருக்கா, அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓகே, ஜஸ்ட் அதுலேருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அவங்க ஓன் வேல அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப இதில் நான் காம்ப்ளிகேட் பண்ண சொல்ல மாட்டேன். ஓகே. ஆனால் இன்னொன்று என்ன பிரச்சனைனா, நிறைய ரீட்டைல் ஓனர்ஸ்க்கு வந்து ஒரு 3-4 செக்டர் ஆஃப் பிஸ்னஸில் இருப்பாங்க, ஓகே, நிறைய டைம்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க டீமையே வந்து நான் பில்ட் பண்ண சொல்கிறது என்னோட சஜஷனாக இருக்கும். ஓகே, நீங்கள் அவுட் சைட் ஏஜென்சி கூட போக வேணாம், பட் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங்கோட நுவான்சஸ் தெரியணும், அதில் இருக்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு டீம் வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி நீங்கள் அவங்கள்ட்ட வேலை சொல்லி வாங்குற அளவுக்கு இருந்தாலே போதுமே தவிர அவுட் சைட் ஏஜென்சிங்கிறது இட்ஸ் நாட் நீடட். அதுக்கான நிறைய ட்ரைனிங்ஸும் நாங்களும் அடுத்து மார்க்கெட்டிங்லாம் நிறைய கொண்டு வரோம். ஓகே, ஓகே. இப்போது உங்களுக்கு நல்ல அவுட்புட் வரணும், வாக்கின் வரணும். ஒரு மிஸ்டேக்காக நீங்கள் என்ன பார்க்குறீங்க அந்த ரீட்டைலர்ஸ் கிட்ட? இந்த மாதிரி மிஸ்டேக் இருக்குது, ரொம்ப ஓவர்லோடடாக வச்சுருக்காங்க, இல்லைனா ரொம்ப இல்லை. அதாவது மேக்ஸிமம் ரீட்டைல் என்னென்னா போய் டோர் ஸ்டெப் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறது ஒரு மேஜர் இதாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நிலைமைக்கு அது பெருசாக ஒர்க் ஆகுறது இல்லை. ஓகே, டோர் ஸ்டெப்னா நம்ம போய் நோட்டீஸ் கொடுக்குறது அந்த மாதிரி இதெல்லாம் அது நிறைய வேஸ்டேஜஸ் தான் நடக்கும். அது நம்ம பீப்புள்ஸோட இதை பொறுத்து தான். சரியாக பண்ணுறவங்களா இருந்தால் ஓரளவு கொண்டு போய் ரீச் பண்ணுவாங்க. ஓகே, ஆனால் அது என்டையர்லி ப்ராடக்ட் ஃபோக்கஸ். அதை ஒன்று கொடுத்து நீங்கள் வாங்க அப்படின்னு இது பண்ணுறது. பட் அது ஏதாவது ஒரு ஈவெண்ட் இன்வைட் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு நாலேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை கஸ்டமருக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி ஒரு வாக்கின் உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஓகே, ஜஸ்ட் ஏதாவது ப்ராடக்ட் விற்கணும், ஒரு ஆஃபர் டிஸ்கவுண்ட் ப்ரொமோஷனை கொண்டு போய் டோர் ஸ்டெப் கொடுக்கணுன்றதெல்லாம் இன்றைக்கி பெருசாக ஒர்க் ஆகிறது இல்லை. ஓகே. நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் பற்றி சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு டீம் அப்படின்னா மார்க்கெட்டிங் டீம் அப்படின்னா மார்க்கெட்டிங் டீமுக்கு ப்ராப்பரான ஒரு சிஸ்டம் அவங்கள்ட்ட இருக்கணும், ஒரு ப்ராசஸ். ஏன்னா மார்க்கெட்டிங் டீம்னா ஸ்டார்ட் டு எண்ட் எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு டாஸ்க் இருக்கணும். அந்த டாஸ்க்கை ட்ராக் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட சிஸ்டம் இருக்கணும். ஓகே, கரெக்டுங்களா? அவங்களுக்கு வந்து கோல் பேஸ்டாக நீங்கள் எவ்வளோ பேரை ரீச் பண்ணணும், எவ்வளோ வந்து நீங்கள் ரீச் பண்ணால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத புரிய வைக்கணும். சேல்ஸ் டீம் அதே மாதிரி எவ்ரி டே வந்து நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் டார்கெட் வந்து க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு என்ன உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கோல் பேஸ்டாக எடுத்துகிட்டு போனாங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகும். ஓகே. நார்மலாக என்ன சொல்லுவேன்னா, ஒரு நிறுவனம் முறையாக இயங்கணும் அப்படின்னா ஒரு 7 டிபார்ட்மெண்ட் மினிமம் இருக்கணும். ஓகே, அது மார்க்கெட்டிங், சேல்ஸ், ஆப்ரேஷன்ஸ், ஃபினான்ஸ், ஹெச்ஆர், இந்த மாதிரி R&D, மேனேஜ்மெண்ட், அந்த மாதிரி. ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ப்ராப்பரான ஹெட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு வந்து நல்ல கோல்ஸ் வந்து கொடுத்து அதுக்கு வந்து ரெகக்னிஷனும் கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸும் கொடுக்குறாங்கன்னா அந்த நிறுவனம் ஆட்டோமேட்டிக்காக வளரப்போகுது. சூப்பர், சூப்பர். இங்கே என்னென்னா போன போக்கில் ஓடிட்டு இருப்பாங்க, ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க, புரியுதுங்களா? அதை வந்து ஒரு மேரத்தான் மாதிரி அந்த டைம் டு டைம் வரக்கூடிய எந்த ப்ராப்ளம்னாலும் அதுக்கு வந்து நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். இப்போது ரீட்டைலர்ஸ் பற்றி நம்ம நிறையா பார்க்குறோம். ஆஸ் அ ரீட்டைலராக இப்போ இந்த எபிசோட் பார்க்குறவங்களா இருக்கட்டும், எனக்குமே என்ன டவுட்னா, இங்கே ஏகப்பட்ட மார்க்கெட்டிங் டைப் இருக்குது. க்ரோத் மார்க்கெட்டிங், பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அது நிறைய மார்க்கெட்டிங் டைப்ஸ் இருக்குது. எந்த மார்க்கெட்டிங் டைப்பை இல்லை எதை வந்து நான் சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்கை நீங்கள் பண்ணால் பெட்டர் ஆகும். இப்போ நம்ம பார்த்தோம் நோட்டீஸ் கொடுக்குறது வந்து பெருசாக ஒர்க் ஆகாது அப்படின்னு. சில பேர் வந்து பேனர் அது கொடுக்குற விதத்தை பொறுத்து இருக்குது. நான் முழுசாக ஒர்க் ஆகலைன்னு சொல்லலை. ஓகே, அவங்க எப்படி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கிறத பொறுத்து இருக்குது. அதில் என்ன கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்றத பொறுத்து இருக்குது. நோட்டீஸுங்கிறது ஒரு டூல் தான், அதில் என்ன இன்ஸ்பிரேஷன் கொடுக்குறாங்க கஸ்டமர்ஸ்க்குங்கிறத அங்கே மேட்ரு. ஓகே, என்ன மாதிரி இருக்கணும்? இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இன்னொருத்தவங்க கூட பேசும்போது சொன்னாங்க, இப்போ நோட்டீஸ் போய் சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த நோட்டீஸ் எடுத்துகிட்டு ஷாப் வந்தால் நான் ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பேன். அங்கேயும் டிஸ்கவுண்ட் தானே, அது ப்ராடக்ட் ஃபோக்கஸில் வந்தால் உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி நீங்கள் எந்த மாதிரி அதில் லைட்டாக ஒர்க் பண்ணால் ஒர்க் ஆகும்? நான் அங்கேயும் பீப்புளை கொஞ்சம் எஜுகேட் பண்ணுற மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நல்லாயிருக்கும். உதாரணத்துக்கு நாங்கள் ரீசெண்டாக ஒரு ஜுவல்லரிக்கு ஒரு கான்செப்ட் சொன்னோம். ஓகே, இப்போ நிறைய பேருக்கு தங்கம் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, அதில் 916 HUID எப்படி பார்த்து வாங்குறதுன்னு தெரியாது. இப்போ அந்த மாதிரி விஷயங்களை ஒரு பிரிண்டட் இன்ஃபர்மேஷனாக, டிஜிட்டல் இன்ஃபர்மேஷனாகவும் கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா அது பீப்புளுக்கு ஒரு ட்ரஸ்ட் வரும் அந்த நிறுவனத்து மேலே.
ஓகே இவங்க வந்து கொஞ்சம் கோல்டை வந்து இதாக வாங்குறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அப்போ இவங்கள்ட்ட போனால் சரியாக இருக்கும் ஓகே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். மார்க்கெட்டிங்கிறது நமக்கு ரீச்சையும் கொடுக்கணும், ஒரு பேரையும் கொடுக்கணும். ஓகே ஜஸ்ட் லைக் தட் வந்து வர வைக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும் இருந்ததுன்னா இட்ஸ் நாட் ஒர்க்கில். சூப்பர். ஸோ அதுலேயுமே நம்ம கொஞ்சம் எஜுகேட்டடாக பண்ணும்போது ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும், ஒரு கனெக்ட் பில்ட் ஆகும். ஓகே இவங்க கொடுக்குறதுல ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்குங்கிற கனெக்ட் பில்ட் ஆகும். இல்லாட்டி வாங்கி இப்படி தூக்கி போட்டு போயிடும். கரெக்ட் தான். இப்போது இந்த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் எதை சூஸ் பண்ணணும்? நீங்கள் நார்மல் மார்க்கெட்டிங் பீப்புளாக எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், க்ரோத் மார்க்கெட்டிங் எல்லாமே மார்க்கெட்டிங் தான் அப்படின்னு சொல்லலாம். எதை வந்து சூஸ் பண்ணணும்? ஏன் அப்படின்னா, எதுக்காக இதை நான் கேட்குறேன் அப்படின்னா, எதை வேணாங்கிறதும் நமக்கு தெரியணும். இந்த மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாதுன்னு தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு எந்த மாதிரி மார்க்கெட்டிங்கை சூஸ் இல்லை ப்ரோ, நான் எப்படி சொல்லுவேன்னா, ஃபஸ்ட்டு அவங்க கஸ்டமர் யார், அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன, அவங்க என்ன மாதிரி மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க, அதை பொறுத்து தான் நம்ம மார்க்கெட்டிங்கை சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஷோரூம், ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷோரூம், அவங்க வந்து லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க, எலைட் ஆடியன்ஸ் தான் ஃபோக்கஸ்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு கொண்டு போய் இந்த நோட்டீஸ் கொடுக்குறதெல்லாம் ஒர்க் ஆகாது, ரோட் ஷோ மாதிரி ஆக்டிவிட்டி ஒர்க் ஆகாது. அவங்க எங்கே ஆக்டிவாக இருப்பாங்க, நிறைய வந்து தியேட்டர்ஸ் போகக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க, தியேட்டர் ஆட்ஸ் ஒர்க் ஆகும், அண்டு சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகே, அப்போ அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம், மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு பிராண்ட் அவேர்னஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு லீட் ஆடு இது பண்ணாலும் சரி, அது மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி டே வந்து அது கஸ்டமர் ஃபோக்கஸாக இருக்காங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணணும். கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வாட்ஸ்அப் வந்து வேர்ல்டு வைட் அக்செப்டட் ஓகே ஒரு பிளாட்ஃபார்மாக மாறிடுச்சு. நீங்கள் நம்ம மெட்ரோ போனாலும் சரி, ஒரு ஃப்ளைட் புக் பண்ணாலும் சரி, எனிதிங் அது ஒரு பிளாட்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நம்ம பீப்புள் எங்கே ஆக்டிவாக இருக்காங்களோ அங்கே நம்ம ஆக்டிவாக இருந்தாலே போதும். ஓகே, அது நடந்தாலே எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ஒர்க். ஏன்னா இப்போ பர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், மெட்டா க்ரோத் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சொன்னோன்னா பீப்புளுக்கு பெருசாக வந்து கனெக்ட் ஆகாது. அதனால தான் இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். இல்லை ப்ரோ, எதுவுமே ஒர்க் ஆகாதுன்னு கிடையாது. சீரியஸ்லி அவங்க கஸ்டமர்ஸ் யார், ஏன் கஸ்டமர் யாருன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எங்கே ஆக்டிவாக இருக்காங்களோ அங்கே கொடுக்கறது தான் பெட்டர் வே. அதையும் ட்ராக் பண்ணுறதுக்கு நான் என்ன ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன்னா, ஒரு கஸ்டமர் புதுசாக வர்றாங்கன்னா நம்ம வந்து அவங்களோட சோர்ஸை வந்து ட்ராக் பண்ணணும். ஒன்று அவங்க இஆர்பிலேயோ இல்லை ஒரு சிஆர்எம் மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்க மூலியமாவோ என்ன அட்வர்டைஸ்மெண்ட்டையோ மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியோ பார்த்து அந்த கஸ்டமர் தடவை நம்ம கடையை தேடி வராங்க. ஓகே, இதை தெரிஞ்சுக்கிட்டா அந்த மீடியாவில் நம்ம குவாலிட்டியை இன்வெஸ்ட் பண்ணுவோம். எல்லா இடங்கள்லையும் வந்து நம்ம செலவு பண்ணாமல் ஓகே நமக்கு எது ஒரு நல்லா ஒர்க் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கோ அதில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். நமக்கு காஸ்ட்டும் சேவ் ஆகும். அட் த சேம் டைம் நம்ம வந்து ப்ராப்பரான மீடியாவில் இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ஓகே அது வந்து ரிட்டென்ஷனும் இருக்க போகுது. ஓகே, இப்போது இந்த ரீட்டைல் ஷாப்லாம் வந்து கொஞ்சம் நிறைய பில்ட் ஆகணும், இல்லை வந்து ஆன்லைனில் விற்கணும் அப்படிங்கும் போது நீங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடியது, இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும், லிங்க்டின்ல வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு ஃபண்ட் ரைசிங் வரும், இந்த மாதிரி எதுவும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? எது பெஸ்ட்டு? இல்லை ப்ரோ, இனிமேல் வந்து என்னென்னா இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன் எல்லாம் இருக்கிறது இன்ஸ்டாகிராம் தான். கொஞ்சம் 80s 90s வேணால் ஃபேஸ்புக் இருப்பாங்க. 2K கிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் ஃபேஸ்புக்கு. அப்போ வந்து என்னென்னா ஓரளவுக்கு இன்றைக்கி இருக்க ட்ரெண்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம ஆக்டிவாக இருக்க வேண்டியது அவசியம். ஓகே, ஏன்னா இன்றைக்கி பீப்புள் போனவொடனே கூகுள் சர்ச் பண்ணுவாங்க. கூகுள் சர்ச் பண்ணால் இன்றைக்கி போய் நம்மளே ஒரு புது இடத்துக்கு போகிறோன்னா கூகுள் ப்ரொஃபைல் பார்க்குறோம். நிறைய ரீட்டைல் நிறுவனங்களில் வந்து கூகுள் ப்ரொஃபைலே இருக்காது. அப்படியே இருந்தாலும் பெருசாக அப்டேட் இருக்காது, இருக்கிற டீட்டெயில்ஸ் எதுவும் ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஓகேங்களா? புரியுது. அப்போ வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அதை முறைப்படுத்துறது தான் எங்களோட வேலையாகவும் இருக்குது. அதை சரியாக பண்ணாங்கன்னா எங்கெங்கெல்லாம் பீப்புள், அதாவது ஒரு கஸ்டமராக நான் யோசிச்சேன்னா என்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒருத்தர் என்னென்னலாம் ஸ்ட்ரகிள் ஆகிறார், உள்ளே நான் கடைக்குள்ளே வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவரை நம்ம வந்து டேக் கேர் பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, அப்போ அவங்க என்னென்ன மீடியாலாம் இருக்காங்களோ அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணாலே போதும். ஒரு SEO பண்ணுறதுலேருந்து, ஓகேங்களா, ஒரு பேசிக் வெப்சைட், அவங்க நிறுவனம் பற்றின ஒரு ப்ரொஃபைல் வெப்சைட் இருக்கிறதுலேருந்து இன்றைக்கி தேவை இருக்குது. ஓகே, புரியுது. ஓகேங்களா, ஒரு காலத்தில் பிஸ்னஸ் கார்டு வச்சுருந்தோம், பிஸ்னஸ் கார்டு கொடுத்தா பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. வெப்சைட் இருந்தான்னு ஆச்சு, அப்புறம் வாட்ஸ்அப் வந்துச்சு, இப்போ சோஷியல் மீடியா இல்லைன்னா இவங்க பிஸ்னஸே இது பிராண்டே இல்லைன்றுவாங்க. நார்மலாக இந்த எபிசோட் ஃபுல்லாகவே நம்ம வந்து சம்மரியாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு க்ரோத்துக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய கீ பாயிண்ட்ஸ் என்ன? அதாவது நான் மெயினாக வந்து ரீட்டைலர்ஸ்க்கு வந்து ஆரம்பத்துலேருந்து நான் எஜுகேட் பண்ணுறது என்னென்னா, எதையும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே, ஓகேங்களா, எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணாமல் ஒரு ப்ராப்பரான பட்ஜெட் அவங்களுக்கு மார்க்கெட்டிங்க்கு ஒதுக்கி, நானும் வந்து நிறைய செலவு பண்ணோம் அப்படின்றதெல்லாம் சொல்லலை. கஸ்டமர் ஃபோக்கஸாக போனாங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்தே அவங்களால வந்து பிஸ்னஸ் எடுத்துகிட்டு வர முடியும், நிறைய வந்து கஸ்டமர் ரெஃபரல்ஸ் கொண்டு வர முடியும். ஆனால் அவங்கள வந்து பிளானிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் எமோஷ்னல் கனெக்ட் கஸ்டமரோட பில்ட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகும். ஓகே, அந்த ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் லாயல்ட்டி பில்ட் ஆகும். கஸ்டமர் லாயல்ட்டி பில்ட் ஆகிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு அவங்க ரீட்டைன் ஆக ஆரம்பிப்பாங்க. ஓகே, தென் அவங்க ரீட்டைன் ஆகிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஃபரலாகவும் நமக்கு கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் யதார்த்தம். அப்போ வந்து
வர்ற பீப்புளை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறோம் ஓகே அப்படிங்கிறத நம்ம வந்து மனசில் வச்சு சென்டர் ஆஃப் தி பாயிண்ட் நம்ம கஸ்டமரை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம் அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி எம்ப்ளாயும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், கஸ்டமரும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், நம்மளோட ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் நம்ம சந்தோஷமாக பார்த்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பெருசாக வளர போகிறோம். ஓகே. அதில் என்ன யூனிக்காக கொடுக்குறோன்றதான் விஷயம். ஊரில் 10 கடை இருக்குது, ஆனால் நான் என்ன வித்தியாசமாக கொடுக்க போகிறேன், என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தால் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும், ஓகே, என்ன கமிட்மெண்ட்காக வரணும், அந்த கமிட்மெண்ட்டை நான் காப்பாற்றுறேன்னா இல்லையா. ஒரு தடவை யோசிச்சு பாருங்கள், நீங்கள் சொன்னதை செய்யலை, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரொமோஷன் வந்து கொடுக்குறீங்க, ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லி ப்ரொமோட் பண்ணி வர வச்சிடுறீங்க, கஸ்டமருக்கு அதை ஹானர் பண்ணலைன்னா அந்த கஸ்டமர் என்ன நினைப்பாங்க, நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படி தான் நினைப்பாங்க. இதே தான் அவங்க கிளாத்லேயும் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஆஃபர் டிஸ்கவுண்ட் கொடுத்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கன்னு சொல்லலை. ஓகே, ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்கள், நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுங்க, அதை கரெக்டான காஸ்ட்டு கொடுங்க, மற்றவங்கள கம்பேர் பண்ணல நீங்கள் வந்து பெஸ்ட்டாக தெரியணும். அப்போ எப்படி உங்களோட ஆஃபருங்கிறது வந்து வேல்யூ பேஸ்டாக இருக்கா அப்படிங்கிறது தான் இங்கே மேட்ரு. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. அதை வந்து ப்ராப்பராக அவங்க பண்ணாங்க அப்படின்னாலே, ஏன்னா நிறைய நேரங்களில் ஓனரே வந்து டைம் இல்லைன்னு ஓடிட்டு இருக்காங்க. ஆமாம், அவங்க ஒரு டிசிப்ளினாக இருந்து என் நிறுவனத்தை நான் அடுத்த லெவல் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அதில் வந்து அவங்க கன்ஸ்டண்ட்டாக இருந்தாலே போதும், ஓகே ஓகே, ஆட்டோமேட்டிக்காக வளர போகிறாங்க. இதில் வந்து என்னென்னா டெலிகேஷனும் ரொம்ப முக்கியம். எல்லாம் நான் பண்ணால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஓனரே உட்காந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காமல் அதுக்கு டீம் பர்சனை வந்து ரெக்ரூட் பண்ணி அவங்க கையில் மற்ற வேலைகளை கொடுத்துட்டு, டெலிகேட் பண்ணுற வேலைகளை கொடுத்துட்டு, ஓகே, ஓனரோட வேலை வந்து க்ரோத் சார்ந்து என்னென்னலாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ண முடியும், ஓகே, மார்க்கெட்டிங் எப்படி ப்ராப்பராக பண்ண முடியும், கஸ்டமர் வாக்கின் எப்படி கொண்டு வர முடியும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எப்படி கொண்டு வர முடியும், அந்த மாதிரி தாட்ஸ் ஓரியன்டாக அவங்களோட ஆக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் வந்து பெட்டராக அந்த பிராண்ட் வந்து வளரும். ஸோ இந்த ரீட்டைல் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற இந்த கன்சல்டேஷன் ஃபோரம் வந்து இன்னும் நிறைய பேரை சூப்பர் ஸ்டாராக மாற்றணும். அதே மாதிரி நீங்களும் கண்டினியூஸாக நிறைய பேருக்கு கன்சல்டேஷன் கொடுத்து அந்த Tier 2 Tier 3 இருக்கக்கூடிய ரீட்டைல் ஷாப்ஸ் எல்லாத்தையுமே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வரணுங்கிறது எங்களோட விஷஸ். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுமே திண்டுக்கல்லேருந்து ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு ப்ளஸ். மாதிரி மேக்ஸிமம் எல்லாருமே சென்னையில் இருக்கக்கூடிய ஷாப்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நம்ம ஒரு Tier 2 சிட்டியில் இருக்கோம், ஒரு Tier 3 தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். அப்படிங்கும் போது அதோட பெட்டர். நானுமே யோசிப்பேன், ஊருக்கு போகும்போதெல்லாம் பார்த்தா நான் எப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி போய் ட்ரெஸ் எடுத்த கடையில் அதே அண்ணா இன்னும் அவங்களே தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களே ஓனராக இருப்பாங்க. பட் நல்ல குவாலிட்டியான கிளாத் இருக்கும், அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆனாங்க, நல்லா வந்து ஒரு ஸ்கேல் அப் பண்ணுறாங்க, இல்லை வந்து 2-3 ஷாப் போடுறாங்க அப்படின்னா நமக்குமே சந்தோஷமாக இருக்கும், நமக்கு தெரிஞ்சவங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் இன்னும் உங்களோட கன்சல்டேஷன் மூலியமாக எஃபெக்டிவாக அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட விஷயம் ப்ரோ. கண்டிப்பாக ப்ரோ. ஏன்னா நம்ம ஊர் நிறுவனங்களை வந்து ஒரு பிராண்டாக மாற்றி அவங்கள வந்து நம்ம எப்படி இருக்கிற விஷயங்களை, அதாவது இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட்ஸ் உள்ளே வர ஆரம்பிச்சாங்க. கரெக்ட். பட் கார்ப்பரேட்ஸ்லேருந்து அவங்க தன்னை வந்து இது பண்ணிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு யூனிக்னஸில் அவங்க ப்ளே பண்ணி ஆகணும். ஓகே, ஒரு பிராண்ட் கான்சியஸ் வந்தாகணும். அப்போ வந்து எல்லாரும் பண்ணுறது மாதிரி பண்ணிவிட்டு 10-11 உட்காந்துருக்காமல் ஒரு ரீட்டைல் சூப்பர் ஸ்டாராக மாறணும், நார்மல் ரீட்டைலர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் எங்களோட நோக்கமே. ஓகே ப்ரோ, அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எங்கள் சைட்லேருந்து விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் ஃபுல் எபிசோட். இந்த எபிசோட் உங்களுக்கு எந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த எபிசோடை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆஃப்லைன் ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த எபிசோடை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ், ஆண்டர்ப்ரினர்ஸ் ஒரு பிளானை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஆக்ஷன் டேக்கர்ஸ் நிறைய பேர் கூட நம்ம கண்டினியூஸாக நம்ம பாட்காஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்கமிங் எபிசோட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு இன்சைட்ஃபுல்லான யூஸ்ஃபுல்லான எபிசோடில் மீட் பண்ணுவோம். பை, டேக் கேர்.